கிறிஸ்தியசுக்குள் அன்பை அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினால மீண்டுமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் தொடர்பார்த்துக்குள்ள கடந்து போகலாம். தேவனுடைய கிருபையினால 23ஆம் அதிகாரம் வந்துட்டோம். யூதாவினுடைய நியாய தீர்ப்பு என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். 23ஆம் அதிகாரத்தில் 2 பாடங்கள் நம்ம தேவ கிருபையினால் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ 3வது பாகமாக நம்ம கடந்து போக இருக்கிறோம். இது யூதாவுக்கு நடந்த ஒரு நியாய தீர்ப்பு. இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலத்தில் நடக்க போகிற ஒரு நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக ஒவ்வொரு அதிகாரங்களாக 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். 23ஆம் அதிகாரத்தில் தேவன் எசேக்கியேல்கிட்ட சொல்லிட்ட ஒரு அந்த சூழல் பார்க்கும் பொழுது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த 2 அங்கே பெண் பிள்ளைகளை குறித்து அங்கே பேசி கொண்டு வருகிறத பார்க்குறோம். சிறைப்பட்டு வரப்போகிற ஜனங்களுக்கு மத்தியில் இந்த சத்தியங்கள் போயாகணும். எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த யூத ஜனங்கள் மத்தியில், அங்கே யூத ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் பாபிலோனுக்கு தங்களுடைய அந்த ஒரு வரி காசு கட்டுறதுக்கோசரம் அவர்கள் பாபிலோனுக்கு வரும் பொழுது, பாபிலோனில் இருக்கக்கூடிய தேவனுடைய தீர்க்கதரிசி எசேக்கியேல்கிட்ட ஏதாவது எங்களை குறித்து செய்தி உண்டா என்று கேட்க வரும் பொழுது அவர்கள் மத்தியில் என்ன பண்ணிட்டார்னா எசேக்கியேல் பேசி கொண்டு வருகிறார். ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே அவர்கள் மூலமாக எங்கே போகும் அப்படின்னா, எருசலேமில் இருக்கக்கூடிய தேவனுடைய சில மணிகள் இருக்கிறாங்க, அவர்கள் இன்னும் வெளிவர வேண்டியது இருக்கு. அவங்க வந்துட்டாங்கன்னா 3வது அட்டாக் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பிரிப்பதற்காக தேவன் எசேக்கியேலை பயன்படுத்தி இந்த வசனங்கள், இந்த தீர்க்க வசனங்களை எல்லாம் அங்கே பேசி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். சகோன்னு சொல்லி 2வது அட்டாக் முடிஞ்சு 3வது அட்டாக் பெண்டிங் இருக்கு. 3வது அட்டாக்கினுடைய எச்சரிப்பின் காரியங்கள் தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் அங்கே பேசி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ அங்கே எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கிறது வெரி லாஸ்ட் பீரியட், யூதர்களுக்கான கடைசி அந்த ஒரு பீரியட்ல பேசிட்டு இருக்கார். இன்றைக்கு இது பொருள்ல கிறிஸ்துவ மண்டலத்துக்கு பார்க்கும்போது கூட வெரி லாஸ்ட் பீரியட், அங்க நேபுகாத்நேசருடைய 3rd அட்டாக் பெண்டிங், பொருள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையினுடைய 3வது ஸ்டேஜ் பெண்டிங். ஓகேவா? இதுதான் இந்த ஒரு வெரி லாஸ்ட் பீரியட் அங்க பார்க்கிறோம். சகோதரன் சகோதரிகளே, தாயின் வயிற்றில் பிறந்த 2 சிறிகள் நல்லவர்களா அப்படின்னா, அவர்கள் இருவருமே எகிப்தில் எப்படித்தான் பண்ணிட்டாங்கன்னா இளம் பிராயத்தில் வேசித்தனம் அப்படிங்கிறது அங்க பார்க்கிறோம். தேவனோடு தொடர்பு இல்லாமல் உலக வல்லமையோடு, உலக ராஜாக்களோடு, உலக பராக்கிரம் எதுவோ அதுவோடு தொடர்பு வைக்கிறதற்கான பெயர் வேசித்தனம் என்கிறது வேதம். சோ அப்படியாக அவர்கள் இளமை பருவத்திலிருந்து எகிப்தில் இருக்கும் பொழுது இருந்தே இந்த ஒரு வேசித்தனத்தை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் பார்க்கிறோம். சகோதரன் சகோதரிகளே, மூத்தவள் அங்க பார்க்கும் பொழுது அகோலால், இளைவல் பார்க்கும் பொழுது அகோலிபால் இல்லைங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரணும். சகோதரர் இப்ப அங்க கேட்டாங்க, என்ன டவுட்னா, இப்ப பாபிலோனுக்கும் மகா பாபிலோனுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல இந்த பாடத்தை விட்டுருங்க. பொதுவா இப்ப மகா பாபிலோன் யார சொல்லுவோம்? போப் மார்க்கம் இல்லைங்களா? மகா பாபிலோன்னா யார, நிழல்ல யாரு? பாபிலோன் ராஜ்யம் இல்லைங்களா? அவங்க தான், அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஆட்சி இருந்தது. அந்த பாபிலோனு தான் இங்க அதே பேரோடு மகா பாபிலோன் கூப்பிடுறோம். ஆனா இந்த எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்துல கல்தேயரோடு தொடர்பு கொண்டது யாரு? அகோலால் இல்ல, சமாரியா இல்ல இல்லைங்களா, ரோமன் கத்தோலிக்கு இல்ல. சோ அவங்க அசிரியர்களோட, சாத்தானோடு, போப்போட தொடர்பு கொண்டு போயிட்டாங்க. ஆனா இங்க பாபிலோனோட தொடர்பு கொள்றது யாருன்னு பாக்குறோம்? அகோலிபால், யூதா. அப்ப பெண்டிகாஸ்டுக்கும் மகா பாபிலோனுக்கும் என்ன சம்பந்தம்? கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. ஏன்னா நிழல், ஒரே நிழல் வெவ்வேறு தீர்க்கதரிசனத்துக்கு வெவ்வேறு விதமா பொருந்தி வரும். ஸோ மகா பாபிலோன்னா அது போப் மார்க்கம் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வெளிப்படுத்தலே வருது இல்லைங்களா, மகா பாபிலோன் சிறிய அந்த எல்லா வேசிகளுக்கும் தாய் என்று அவர் நெற்றி எழுதப்பட்டுள்ளது, தெளிவாவே இருக்கு. போப் மார்க்கத்துக்கு இன்னொரு பேரு மகா பாபிலோன். ஆனா இந்த 23ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது அந்த பாயிண்ட் எடுத்து வச்சிருங்க. அதை இங்க கொண்டு வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இங்க நீங்க எப்படிதான் பார்க்கணும்னா, அக்கா தேவனை விட்டு எந்த ராஜாவோடு வேஸ்தனம் பண்ணிட்டாங்க, தங்கச்சி தேவனை விட்டு எந்த ராஜாக்களோடு வேஸ்தனம் பண்ணிட்டாங்க. இது மாத்திரம் தான் இந்த பாடத்தில் நம்ம எடுக்கணும். நீங்க புரியுதுங்களா? இதை தவிர நீங்க வேற ஏதாவது அந்த நிழல்கள் கொண்டு வந்து இங்க வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிருன்னா, ஒட்டுமொத்த பாடமும் கன்ஃபியூஸ் ஆயிரும். எந்த நாட்டு ராஜாவோடு வேசித்தனம் பண்ணார்கள் தேவன் சுட்டி காமிச்சிட்டே வராங்க. ஸோ அதோட என்ன பண்றோம்னா, இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். சகோதரன் சகோதரிகளே, அங்க 2 பேருமே பார்க்கும்போது நல்லவங்களா அப்படின்னா 2 பேருமே பார்க்குறோம். அகோலாலும் சரி, அகோலிபாலும் சரி, 2 பேருமே
அந்த 10 கோத்திரை சேர்ந்த சமாரியாக இருக்கட்டும், 2 கோத்திரை சேர்ந்த யூதாவாக இருக்கட்டும், எல்லாருமே எகிப்துல செய்த வேசித்தனத்தை தொடர்ந்து வந்து கற்றுக்கொண்டு இங்க எருசலேமிலும் அதே வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அக்கா சமாரியாவோட வேசித்தனம் பண்ணினாங்க, தங்கச்சி அக்கா அசிரியர்களோட ஒரு வேசித்தனம் பண்ணிட்டாங்க, தங்கச்சி அசிரியர்களோடைய ஒரு வேசித்தனம், பாபிலோனுடைய ஒரு வேசித்தனம். இதுல ஃபர்ஸ்ட் வேசித்தனம் பண்ணினது யாருன்னா அக்கா. அது ஒரு நியாய தீர்ப்பு வாங்கிருச்சு. யாரை விரும்பினாங்களோ அவங்களே வந்து அங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அழிவுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்கும் பொழுது அது அடுத்த அகோலிபால் குறித்து நம்ம பார்த்தோம், யூதாவில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா. ஸோ கிறிஸ்துவ ஜனங்கள் அங்க பார்க்கும் பொழுது அதிகால சபையில நல்லா இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்க பார்க்கும் பொழுது 3ஆம் காலகட்ட சபையில முதல் கலையாக அக்கா வெளிவராங்க. முதல் பிள்ளையாக முதல் ஸ்திரீ அங்க சமரியா போப் மார்க்கம் அசிரியர்களோடு போப் மார்க்கத்தோடு தொடர்பு கொண்டு என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு அமைப்பு தனியா தேவனுக்கு எதிராக வந்து ஒரு அழிவுக்குள்ள 1517 அவர்கள் கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ புத்தி உள்ள கன்னிகை மாதிரி இருந்த அந்த ஒரு சபையிலிருந்து 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இவர்கள் அந்த ஒரு அக்கா வெளியே வராங்க. தேவனோடு இருக்கும்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே சோரம் போன ஒரு சூழல் அங்கே போயிருச்சு. அடுத்து பார்க்கிற கலை, அந்த கலை பார்க்கும் பொழுது அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி வேசித்தனம் இல்லைங்களா. ஸோ அக்கா பண்ணதை பார்த்து தக்கஞ்சி என்ன பண்ணிருக்கணும், மனம் திருந்திருக்கணும். இப்படிப்பட்ட அழிவு வந்துருச்சு. 1917 மிகப்பெரிய ஒரு அடி இடி மாதிரி விழுந்தது. 96 குற்றச்சாட்டுகள் மாற்றங்கள் தெரிவிச்சு ஒன்னும் கூட பதில் சொல்ல முடியலையே, அசிங்கப்பட்டு போயிட்டாங்களே, இந்த அசிங்கம் நமக்கு வேணாம் என்று பிரிந்து வந்த அந்த ஒரு தங்கச்சி என்ன பண்ணிருக்கணும், அந்த 2வது பிள்ளை என்ன பண்ணிருக்கணும்னா அது உணர்ந்திருக்கணும். அது உணராதது ஒரு தப்பு. 2வது அந்த அக்கா செய்த அதே தவறை செய்தது பார்க்கிறோம். 2 தவறு ஆக 2 மடங்கு அங்க செய்த காரியங்களை அங்க தேவன் சுட்டி காமிச்சது பார்க்கிறோம். ஏன் இவர்கள் வேஸ்தனம் பண்ணிட்டாங்க? தேவன் உண்மையிலவர்னு தெரியும் இல்லையா. தேவன் அன்பானவர், கிருபை உள்ளவர், சாந்தமுள்ளவர், கோபமே படாரு, இஸ்ரவேலை காக்குகிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும் பொழுது ஏன் தேவனை குறித்து இந்த ஜனங்களுக்கு தேவன் ஏன் பெருசாவே தெரியல? தேவனுடைய வல்லமை ஏன் உங்களுக்கு தெரியல? சாத்தானை ஏன் அதிகம் பிடிக்கிறது? இன்றைக்குரிய ஒட்டுமொத்த பெயர் சபைகளா இருக்கட்டும், அன்றைக்குரிய இஸ்ரேல் யூதா யாரா இருக்கட்டும், ஏன் அவர்கள் வந்து சோரம் போனார்கள்? அவர்கள் வேசித்தனம் பண்ணுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா பார்க்கும் பொழுது சின்ன வயசுல இருந்தே கற்றுக்கொண்டு வந்த விஷயம் இல்லைங்களா. 5 வளையாதது உலகத்திலே சொல்றாங்க இல்லைங்களா. சின்ன விஷயத்திலே என்ன பண்ணிருக்கணும், ஒரு விதை கொஞ்சம் செடி நிலத்தை விட்டு ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/2 அடி வளரும் போது என்ன பண்ணிடணும், பிடிங்கிடலாம். பெருசா விட்டீங்கன்னா என்ன ஆயிரும், விட்டுங்கவே முடியாது. கலைகள் கூட எப்பதான் விட்ட சொல்றாருங்க கிறிஸ்து ஓமையில, கடைசி வரைக்கும் விட்டுருங்க. ஏன்னா அது பிடுங்கும் போது மணிகள் கூட என்ன சேதமாங்க வாய்ப்புண்டு. கடைசி வரைக்கும் விட்டுருங்க, கடைசியில பார்த்துக்கலாம். ஆக கொஞ்சம் வளர விட்டாவே என்ன ஆயிரும், அது அறுக்கிறது அநேகருக்கு டேஞ்சர் ஆயிரும். ஸோ அதனால ஒன்று ஸ்டார்டிங்லேயே ஒரு மனசுக்குள்ள ஒரு சகோதரனை குறித்து ஒரு தவறான ஒரு விதை கசப்பு வந்துருச்சுன்னா அந்த வந்த உடனே என்ன பண்ணிடணும், தேவ சமூகத்தில் போய் கதறி எழுந்து, அப்பா அந்த சகோதரன் மேல சகோதரி மேல தப்பு பண்ணிருக்கட்டும் பண்ணாம இருக்கட்டும், அந்த சகோதரன் மேல அந்த சகோதரி மேல ஒரு கசப்பு வந்துருச்சு, அந்த கசப்பு எனக்கு இருக்கக்கூடாது, அது எனக்கு புளிப்பு, அந்த புளிப்போட பரிசு பந்தியில கை வைக்க முடியாது, பரிசுமான சபையின் கூடுகைக்குள்ள நான் உட்கார முடியாது. அந்த கசப்பை எப்படியாவது எடுத்து போட்டு அழுது போறோன்னு என்ன பண்ணிடணும், அந்த கசப்பை எடுத்து போட்டு தனக்கு துரோகம் செய்த சகோதரன் சகோதரி மன்னிக்க தெரிந்தவன் மாத்திரமே ஜெயம் கொண்டு போக முடியும். இல்லைன்னா இந்த பந்தியில உட்கார முடியாது, இந்த சபையில வாய்ப்புல கலந்துக்கவே முடியாது. சும்மா பேருக்கு வரலாம். என்ன யாரா கேட்கறது, என்ன யாரா தடுக்க முடியுமா? வரலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. யாருனாலும் இங்க வரலாம். தடுக்கிறதுக்கான இங்க யாரும் வரல, வாய்ப்புக்குள்ள போறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கிடைக்காது, அதை யாருமே என்ன பண்ண முடியாது. எனக்கு இருக்கிற வாய்ப்பை யாரும் தட்டி பறிக்க முடியாதுன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா அது யார் கையில இருக்கு, தேவன் கையில இருக்கு இல்லைங்களா. நம்முடைய கிரியைக்கு தக்கதாக தான் அந்த ஒரு சூழல் வரும். அப்ப ஏன் மறந்தார்கள், ஏன் தேவனை குறித்து அவர்களுக்கு தெரியல? அங்க தேவன் அங்க எசேக்கியல்கிட்ட பேசும் பொழுது எசேக்கியல் 23ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள். சின்ன வயசுல செஞ்சது மறக்கவே முடியல. வனாந்திர பயணத்துல என்ன சொன்னாங்க, எங்களுக்கு எகிப்துல வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம் இருக்குது, இங்க வந்து சாகடி கூட்டு வந்தியா? நினைப்புல எங்க இருக்குதுங்க, எங்க போனாலும் சரி நினைப்புல எங்க இருக்குதுன்னா எகிப்துலயே இருக்குது. சுத்தி சுத்தி தேவன் அங்க இருந்து கூட்டி வந்தாலும் கூட அவர்களுக்கு அதே சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அது திருவெளியத்துல வாசிங்க, எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 19 வசனம்.
எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் திருவிவிலியம். ஆயினும் அவள் எகிப்தில் தன் இளமையில் ஈடுபட்ட வேசித்தனத்தை மனதில் கொண்டு இன்னும் மிகுதியாய் அதில் ஆழ்ந்தாள். சோ மனதுல இந்த காரியத்தை என்ன பண்ண முடியல, எடுக்கவே முடியல. நம்ம நிறைய சின்ன வயசுல இருந்து சில பெரிய ஒரு அந்தரங்க பாவங்கள் செய்யறோம்னு வச்சுங்க, யாருக்கும் வெளியே தெரியாது, ஆனா அந்தரங்கமா நம்ம செய்துட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் நம்ம தேவ சமூகத்துல வந்து, அப்பா நான் பெரிய பாவி, மிகப்பெரிய பாவி, நான் இனிமேட்டு அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துட்டு இல்லைங்களா, மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா என்ன சொல்லும் மனசு? அதை செய்யறதுக்கான சூழல் வரும்போது தூக்கி எறிய தோணவே தோணாது. இது தவறு, ஒப்பு கொடுத்துட்டேன், தோணவே தோணாது. சும்மா லைட்டா போயிட்டு தான் பார்க்கலாமே, என்ன ஆயிரும், ஒன்னாகாது, துணிகரம் மேற்கொள்வோம். ஸோ அந்த ஒரு சூழல் தான் பார்க்குறோம். அந்த சின்ன வயசுல இருந்த விஷயத்தை எடுக்கவே முடியல. எகிப்துல இருந்து எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எகிப்துல இருந்ததோட இப்ப மோசமா இருக்கிறாங்க. அதான் விஷயம் தேவன் சுட்டி காமிக்கிறாங்க. எகிப்துல இருந்து ஏன் கூட்டிட்டு வந்தாரு? விக்கிரகாராதனை அங்க நிறைய இருக்கு. ஒன்றான தேவனை தொழுது கொள்ளணும், எங்க தேவனை தொழுது கொள்ளணும். மோசே எகிப்து பார்வோன்ட்ட கேட்கிறாரு, எங்களுடைய தேவனை தொழுது பலிபீடம் கட்டி பலி செலுத்தின எங்க ஜனங்களை அனுப்பிவிடும் தான் கேட்கிறாரு. ஸோ வந்தாங்க, வந்துட்டு எகிப்துல இருந்ததை விட மோசமாக எருசலேமில் இருந்தார்கள் என்றால் ஏன் அவங்க எகிப்திலிருந்து கூட்டு வராமே இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. தேவனுடைய சிந்தை அப்படியாக அங்கே போயிடுச்சு. அவ்வளோ அவர்கள் மேல் நியாய தீர்ப்பதற்கு காரணமாக இருந்ததை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. இவர்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அங்க பார்க்கும்போது எகிப்தில் ரொம்ப அதிகமாக பிடிக்குது. சிதேக்கியா ராஜா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்தானாதிபதிகள் அனுப்புறாரு. அங்க யாருக்கு எதிராக அப்படின்னா நெபுகாத்நேச்சர் வரார். அவருக்கு எதிராகவே என்ன பண்றாரு? ஏற்கனவே எகிப்து அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. எகிப்துல கூடிய சோல்ஜர்ஸ் கேட்கிறாரு. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து, நேபுகாத்நேச்சருக்கு விரோதமாக கணக்கம் செய்து, தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்துக் கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ? பாருங்க, அசிரியரோட ஒரு மோகம், கல்தேயரோட ஒரு மோகம், அடுத்து பார்க்கிற எகிப்திய ராஜாவோட இந்த யூத நாட்டு ராஜா சிதேக்கியா, அவர் என்ன பண்றாரு? எகிப்தியும் என்ன பண்றாரு? ஒரு லிங்க் அங்க வைக்கிறத பாக்குறோம் இல்லைங்களா? சிதேக்கியா ஸ்தானாதிபதிகளை எகிப்துக்கு அனுப்பி குதிரைகளையும் அநேக ஆட்களையும் அனுப்புமாறு கேட்கிறாரு. ஏன் தேவன்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? இதுகாரும் காத்தவர் இனியும் காப்பாருங்கிற விசுவாசம் அவர்கள் இருக்கணும் இல்லையா? போய் தேவன்கிட்ட கேட்டுக்கணும் இல்லையா? ஏன் எகிப்திட்ட போய் கேட்கறாங்க? பார்க்கும்போது சகோதரன் சோர்களே, சிதேக்கியாவால் எகிப்தை மறக்க முடியல, ஜனங்களால் எகிப்தை மறக்க முடியல. எப்படி மறக்க முடியும்? ஏன்னா எகிப்தாவே என்ன பண்ணிட்டாங்க? மாறி போயிட்டாங்க. பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. தேவன் அவர்களுக்கு பெருசா தெரியல. இதனாலதான் அக்கா சாப்டர் முடிச்சாரு தேவன். இப்ப தங்கச்சியும் பார்க்கும்போது தங்கச்சிக்கும் அதிகம் பிடிக்குது தேவனை தவிர எகிப்து, அசிரியர்கள், கல்தேயர்கள், இவர்கள்லாம் தேவனை விட அதிகமாக பிடிக்குது. தேவன் சொல்லிட்டாங்க, நீ யாரை விரும்பினையோ அவர்களை உனக்கு எதிராகவே வர பண்ணுகிறேன், உன்னை நிர்வாணமாக்க போகிறேன். எப்படி அங்க சமரியாக்கு சொன்னாரோ அதே மாதிரி இங்க யூதாவுக்கும் தேவன் சொல்றாங்க, திருப்பி விட போறார். யாரை இந்த அம்மா நேசித்தோ, யாரோட வேசித்தனம் பண்ணினதோ அவர்களையே இந்த அம்மாக்கு எதிராக தேவன் திருப்பி விடுகிறதா நம்ம பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல், எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்க வேணாம், 22 வாசிங்க. எசேக்கியேல் 23-22. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் அகோலிபாலே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் மனது விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வரப்பண்ணுவேன். சோ மனது விட்டு பிரிந்த ஃபர்ஸ்ட் அசிரியரோட தொடர்பு வச்சுச்சு, அப்புறம் வேணான்றுச்சு. அவங்கள விட பெரிய பவர் வந்த பாபிலோனை பார்த்துச்சு, எகிப்தை பார்த்துச்சு, எல்லாத்தோடையும் தொடர்பு வச்சுச்சு. ஒரு காலத்துல தேவன் விளக்குற மாதிரி ஒரு சூழல் உண்டாக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா தேவன் அந்த மூவரையுமே என்ன பண்றாருன்னா, யூதாக்கு எதிராக உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழும்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வர பண்ணுவேன் இல்லைங்களா? உனது மனது விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு வேசித்தனத்தோட மனதோடு பிரியாமல் இருந்துச்சு. தேவன் என்ன பண்ணிட்டாரு? இவங்களுக்கு ஆப்போசிட்டா வரணும்னா அங்க ஒரு சூழல், அவர்களுக்கு மனது விட்டு பிரிய மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி என்ன பண்றாருன்னா அவர்களுக்கு எதிராக கொண்டு வருகிறத பார்க்கிறோம் சகோதரன் அவர்களே. அவர்களுக்கு விரோதமாக தேவனுக்கு பிடிக்காதது, ஒருவேளை தேவன் நம்ம ஒரு விஷயம் கேட்கறோம்னு வச்சுங்க, இந்த ஒரு விஷயத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் ஒரு விஷயம் நம்ம கேட்கிறோம், தேவனுக்கு பிரியம் இல்லை, என்ன பண்ணுவார்? கொடுக்க மாட்டார்.
ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து என்ஃபீல்டு பைக் வாங்கி கொடுங்க கேட்டீங்கன்னா எந்த அப்பாவது வாங்கி தருவாங்களா? வாங்கி தரேன், வெயிட் பண்ணு அப்படின்றவாங்க. நீ பெரிய பையன் ஆகி தரேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணிடுவாரு, அப்பா வாங்கி தர மாட்டாரு அப்படின்ட்டு பக்கத்தில் இன்னொரு அப்பாட்ட போய் கேட்ட அதே சூழல் தான் இங்கே நடக்குது. தேவன் ஒரு விஷயத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னா கொடுக்கலைன்னா பொறுமையா இருக்கணும். அது இந்த டைம்ல நமக்கு தேவையில்லைன்னு தேவன் ஃபீல் பண்றாங்க, நாமளும் அதே ஃபீல்ல இருக்கணும். அவருடைய சிந்தைக்குள்ள நம்ம வளரணும். நீங்க கொடுக்கல, நீங்க சரியில்லை, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு யோபு என்ன பண்ணிடக்கூடாது, புலம்பிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் தேவன் பேச ஆரம்பிச்சாங்கன்னா யோபு மாதிரி என்ன பண்ணிக்கணும், வாயை பொத்திக் கொள்கிறேன். அந்த நல்ல நமக்கு தேவையே இல்லை. கேட்கலாம், தப்பு இல்லை. தேவன் நம்முடைய குறைகள் கேட்கலாம். பஸ் மாம்சத்துக்குரிய குறைகளை தேவைகளை தேவன்கிட்ட கேட்கவே கூடாது. எதை கேட்கணும் வேதம் சொல்லுது நமக்கு தெரியலைங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எதை கேட்டாலுமே பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவானா எதை தான் கேட்கணும், பரிசாவி மட்டும்தான் கேட்கணும் தேவனிடத்துல. வேற எதை கேட்டாலுமே பரிசாவி தான் கிடைக்கும். பரிசாவி கிடைச்சா என்ன நடக்கும், நமக்கு பங்களா, வீடு, வாசல், காரு, பையனுக்கு கல்யாணம், வேலை, கவர்மெண்ட் ஜாப்பு, இதெல்லாம் கிடைக்குமா? பரிசாவி வந்தால் சகல சத்தியத்தால் இதுல ஏதாவது மாம்சத்துக்குரிய காரியம் எங்கேயாவது இருக்குதா? எதுவுமே மாம்சத்துக்குரிய. தேவன்ட்ட பிரேயர் பண்ணீங்கன்னா பரிசாவி கொடுப்பார். பரிசாவி வந்துச்சுன்னா சத்தியங்கள் புரியும். சத்தியங்கள் புரிஞ்சா வீடு வருமா? வராது. சத்தியம் புரிஞ்சா என்னதான் நடக்கும், அசிங்கப்படுத்தல், அவமானப்படுத்தல், நொறுக்கப்படுத்துதல், வேதனைப்படுத்துதல். இதுதான் சிலுவையினுடைய ரகசியம். சிலுவைக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இதுதான் நடக்கும். எது சத்தியத்தில் நடத்தப்பட்டால். ஆக இதுல எங்கேயுமே நம்முடைய மாம்ச தேவைகள் தேவன் கேட்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடினா இவைகள் எல்லாம் கூட கேட்காமையே கொடுத்துருவார். அவர் எதிர்பார்க்கறது என்ன, என்னுடைய நீதி, என்னுடைய இதை செய், உனக்கு என்ன தேவை, பரிசுத்தவானுடைய அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாதுன்னு வசனம் இருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யார் நம்மை கைவிட்டாலும் உறுதியா இருக்கணும். அப்படிப்பட்ட மகா பரிசுத்தவான்கள் நாம் இருக்கிறோம். நம்முடைய எவ்வளவு பெரிய உலையான சேற்றில் இருந்தாலும் சரி, ஒரு அந்த காய்கிற அந்த வெண்கலம், உலகளத்தில் காய்கிற வெண்கலம் போல அந்த ஒரு அக்கினியின் மத்தியில் இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துக்கோசரம் தாவீது சொல்றார் இல்லைங்களா, பரிசுத்தவான் கையேந்தி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார். அதுதான் தேவனம் கொடுக்கதான் மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக தேவன் நாம என்ன கேட்கிறோமோ தேவன் அதை கொடுக்கலைன்னா அமைதியா விட்டுணும். அதையே தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தா பீலையாம் அந்த ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவோம். கேட்க கூடாது. தேவனை எப்ப கொடுக்கணுமோ அப்ப அவர் கண்டிப்பா தருவாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம்தான் செய்ய வேண்டியது கடமையா இருக்குது. ஆனா இங்க பார்க்கும் பொழுது தேவனுக்கு எதிரான காரியங்கள் அங்க செய்யும் பொழுது அந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து புலம்பிட்டு அப்பா நீ கொடுக்க மாட்டேங்கிற, அப்பா கொடுப்பான்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா கொடுத்துருவாரு. ஆனா நாம கேட்டதுக்கு விரோதமா கொடுத்துருவார். ஏண்டா கேட்டேன்னு ஆகி போயிடும். வாய்ப்பை விட்டு வெளியே போகிற சூழல் நடந்து போயிடும். அநேக உதாரணங்கள் நடந்திருக்கிறது நம்முடைய சகோதரன் மத்தியில. தொடர்ந்து இந்த மாதிரி கேட்டு 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 முன்னிருந்த நிலைமையை விட பின்னிலை மகா கேட்டுள்ளதாக மாறி போன அநேக சகோதரன் வாழ்க்கை சம்பவங்கள் இருக்கு. ஸோ கேட்கலாம், தப்பு இல்லை. அவரு செய்யல அப்படின்னா விட்டுற வேண்டியது அமைதியா இருக்கு. ஆனா பார்க்கிறோம் இங்க தேவனுக்கு பிடிக்காததை கேட்கும் பொழுது அவர் கொடுக்கறது விரோதமா இருக்கும். இவங்க கேட்டாங்க, எங்களுக்கு அசிரியர்கள் வேணும், கல்தேயர் வேணும், எகிப்தியர்கள் வேணும். தேவன் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா விரோதமாக கொடுத்தாருங்கிறத பார்க்கிறோம். அது திருவிழியத்துல வாசிங்க, எசேக்கியேல் 23:22. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். திருவிவிலியம். ஆகவே ஒகலிபா தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் உன் காதலர்களை உனக்கு எதிராய் கிளம்பச் செய்வேன். இவர்களிடமிருந்து நீ வெறுப்பினால் விலக்கிக் கொண்டாய். அவர்களை உனக்கு எதிராய் எத்திசையிலிருந்தும் கொண்டு வருவேன். பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, உனக்கு எதிராக எந்த திசையில இருந்தாலும் கொண்டு வரும் அப்படிங்கிறார். அவர்கள்லாம் யாருன்னா அசிரியர்கள், பாபிலோனியர், எகிப்தியர். எப்படி 3 பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா, பாபிலோன் எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. எல்லா நாடுகளுமே, இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே யார் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்கன்னா பாபிலோன் ராஜா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டார். தனித்தனி மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த எகிப்து, அசிரியா, சிரியர்கள், பெலிஸ்தியர்கள் எல்லாருமே யார் கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா பாபிலோன் ராஜாவுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டாங்க. உனக்கு எதிராக வரப்பண்ணுவேன்னா 3வது அட்டாக்ல பாபிலோன் ராஜா தலைமையில எல்லாருமே வருவாங்க. தேவன் சொன்னா அது நடக்கும். இது நடந்தது சரித்திரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆக வந்தது பாபிலோன். யாரை புடிச்சு பார்க்க வந்தாருன்னா எருசலேம். யாரை கூட்டிட்டு வந்தாருன்னா எகிப்தையும் கூட்டிட்டு வந்தாரு, அசிரியர்களையும் கூட்டிட்டு வந்தாரு, எல்லா ராஜ்யத்தையும் கூட்டிட்டு வந்தாருங்கிறத பாக்குறோம். நம்ம போன முறை ஒரு வசனம் வாச்சு இல்லைங்களா? 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க.
2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். எகிப்து மாத்திரமல்ல, சுத்தி இருக்கக்கூடிய ஐபிராத் நதி சுத்தி இருக்கக்கூடிய அத்தனையுமே என்ன பண்ணிட்டாருன்னா நேச்சர் அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாருங்கிறத பார்க்கணும். அவருடைய ஆர்மியில தான் இப்ப அசிரியர்கள் இருக்காங்க, எகிப்தியர் இருக்காங்க, சீரியர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அங்க பவர்ஃபுல் ராஜாவாக அங்க எகிப்து பாபிலோன் ராஜா இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. ஒரே நீல வராங்க. இஸ்ரேலுக்கு எதிராக, யூதாக்கு எதிராக, அகோலிபாலுக்கு எதிராக 3வது அட்டாக்ல வருகிறத பார்க்கிறோம். அவருடைய சூழல், வருகிற சூழலை குறித்து பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சௌந்தரியமுள்ள வாலிபரும் தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரருமாகிய பேர் பெற்ற பிரபுக்களான பாபிலோன் புத்திரரையும் கல்தேயர் எல்லாரையும் பேகோடு, சோவா, கோவா என்கிற தேசங்களின் மனுஷரையும் அவர்களோட கூட அசீரிய புத்திரர் எல்லாரையும் வரப்பண்ணுவேன். சோ எல்லாருமே இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய, எருசலேமை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பட்டணங்களையுமே பாபிலோன் ராஜா கேப்சர் பண்ணிட்டாரு. சோ இந்த வசனத்தில் வரக்கூடிய அந்த பேகோடு, சோவா, கோவா இவர்கள் யார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியர்கள், அவர்களுடைய பட்டணங்களாக இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இது வந்து என்ன, இந்த 3மே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கல்தேயர் தேசத்தோடு இணைக்கப்பட்டுருச்சு அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு. அதற்கு முன்பாடி இவர்கள் வந்து சிரியர்களுடைய பட்டணங்களாக இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் பதிவு செய்றாங்க. சில கன்கரன்ஸ்ல கூட பார்க்கும் பொழுது அந்த போகாடு கன்கரன்ஸ் போடுங்க பாருங்க, அது என்ன வருதுங்க, த சிம்பாலிக்கல் நேம் ஃபார் பாபிலோன். பாபிலோனுக்குள்ள ஒரு அங்கமான, ஒரு அடையாளமான ஒரு நகரமாக அது இருந்தது. அடுத்து நீங்க ஒவ்வொன்றும் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த இது பாபிலோன். அடுத்து வந்து கோவா, அதுவும் பார்க்கும் பொழுது த ரீஜன் ஆஃப் பாபிலோன். இது எல்லாமே வந்து பாபிலோன் தேசத்துக்குள்ள இருந்த இது. ஆனா பாபிலோனுடைய ராஜ்யத்திற்குரிய தேசங்கள் அல்ல, இவைகள் எல்லாம் சிரியர்களுடைய பட்டணங்களாக இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஸோ இது வந்து பார்க்கும்போது அடுத்து கூட நீங்க வாசிக்கலாம். எசேக்கியேல் 23-24 வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் வண்டில்களோடும் ரதங்களோடும் யந்திரங்களோடும் ஜனக்கூட்டத்தோடும் கேடகங்களும் பரிசைகளும் தலைசீராக்களும் தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாக வந்து உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அவர்களுக்கு முன்னே நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன். அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயம் தீர்ப்பார்கள். சோ வண்டில்களோடும் சுவரை இடிக்கும் அந்த இயந்திரங்களோடும் வந்து எருசலேமை சுற்றி தேர்ட் அட்டாக்ல வந்து இறங்க போறாங்க. இதனுடைய சூழலாம் ஏற்கனவே தியானம் கொடுத்துருக்கிறோம். எசேக்கியேல் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு செங்கல்ல எருசலேம் பட்டணத்து மேல ஒரு அவுட்லைன் வரைஞ்சு அங்க அந்த மதிலடிக்கும் பட்டணங்கள்லாம் வச்சு மணல் மேடு கட்டி, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் உண்மையில அந்த மாதிரி நடக்க போகிறது. ஸோ அந்த அவங்க சுற்றி பாளையம் இறங்கும் போது தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, தங்கையாகிய அகோலிபாலுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன், நியாயம் கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. யாருடைய நியாயத்தை காண்பிக்க போறாரு? அவர்களுக்கு முன்பாக நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன் அப்படின்னா தேவனுடைய நியாயம் அங்க விளங்குமா? அவர்களுக்கு எதிராக நேபுகாத்நேச்சர் வரும் பொழுது, அந்த பலத்த ஆர்மி யூதாக்கு எதிராக வரும் பொழுது தேவன் சொல்றாங்க, நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன்னா யாருடைய நியாயத்தை? நான் பின்னாடி பாருங்க, அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயம் தீர்ப்பார்கள். தேவனுக்கு என்ற ஒரு நியாயம் இருக்கு. ஒரு அக்கிரமம் செய்தா அதற்கு இப்படிப்பட்ட தண்டனை அப்படின்னு நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த தண்டனைக்கு உண்டான, அக்கிரமத்துக்கு உண்டான நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலான தண்டனை இறங்காம கல்தேயருக்கான ஒரு நியாயம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நியாய சட்டகம், ரூல்ஸ் இருக்கு. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட அவர்களுக்கு என்ன ஒரு தண்டனை இது? ஏன் தேவன் இப்படி சொல்றாங்கன்னா, என்னை விட உனக்கு நீ அவ்வளவுதானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, என்னுடைய நியாய பிரமாணத்தை விட அவங்க போட்ட சட்டங்கள், அவருடைய அரசாட்சிகள், அவருடைய ட்ரெஸ், இதுதானே உனக்கு பிரியமா இருந்தது அப்படின்ட்டு பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. கல்தேயர்ங்கிற அவர்களுடைய நியாயம் என்ன அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்பாடி, கல்தேயர் என்கிற பாபிலோன் எப்படிப்பட்ட பராக்கிரமுள்ள சேனை அபக்குக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில வசன பதிவில் வாசிக்கலாம். அபக்குக் 1ஆம் அதிகாரம் 6-10 வரைக்கும் வாசிங்க. ஆபகுக் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை.
இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாய் இருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல பறந்து வருவார்கள். அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவரச் செய்யும் கீழ்காற்றை போல் இருக்கும். அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமுமாயிருப்பார்கள். அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண் மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடிய ஜாதி தான் இந்த கல்தேயர் ஜாதி, பாபிலோன். அது மாத்திரமல்ல, அதோட அசிரியர்கள், அவர்களோட எகிப்து, அவரோட பெலிஸ்தியர்கள், அவரோட சிரியர்கள், சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேசத்து இராணுவமும் இப்ப யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னா இந்த மகா கொடிதும் பயங்கரமான இந்த ஒரு ஜாதிக்குள்ளாக இவர்களுக்கு வேகம் கொடுத்ததே தேவன் தான். எவ்வளவு பயங்கரமானவர்களும் தேவன் சொல்லிட்டாரு, உன்னுடைய என்ன பயங்கரமோ, உன்னுடைய சட்டம் என்னவோ அதை என்ன பண்ண நிறைவேற்று, உன் நியாயத்தின்படி அகோலிபாலை தண்டனைக்குட்படுத்து. என்னுடைய நியாயம் வேணா, என்னுடைய நியாயத்தை அவங்க மீறிட்டாங்க, கீழ்ப்படியாம போயிட்டாங்க, என் நியாயத்துக்கு அவர் கட்டுப்படல, அதனால உன் நியாயத்தின்படியே நியாயம் தீர்ப்பு அப்படின்ட்டாங்க. பார்க்கிறோம் சகோதரர்களே, பயங்கரமாக பறந்து வருகிற குதிரை வீரர்கள் அசிரியாவிலிருந்து பாபிலோனிலிருந்து வருவார்கள், கழுகை போல வருவார்கள். பயங்கரமா என்ன செய்வாங்கன்னா அவர்கள் செய்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா? மூக்கையும் காதையும் வெட்டிடுவாங்களாம். இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய தண்டனை. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூக்கையும் காதையும் வெட்டிடுவாங்க ஒரு தண்டனை, ஒரு தப்பு செஞ்சுட்டா. இன்னமும் கரண்ட்ல இருக்கு. இதுதான் பார்க்கிறோம் அந்த பாபிலோனுடைய ஒரு நீதியா காணப்படுகிறது. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உனக்கு விரோதமாக என் எரிச்சலை விளங்க பண்ணுவேன். யூதாவுக்கு எதிராக, அகோலிபாலுக்கு எதிராக என் எரிச்சலை விளங்க பண்ணுவேன். அவர்கள் உன்னை உக்கிரமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள். பாபிலோன் வரக்கூடிய கல்தேயர் என்ன பண்ண போறாங்கன்னா அவர்களுடைய சட்டம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் அவர்கள் உன்னை உக்கிரமாக நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதையும் அறுத்து போடுவார்கள். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு போவார்கள். அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிடித்துக் கொள்ளுவார்கள். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். யாரை விரும்பினார்களோ இந்த யூதா என்கிற துரோகி, இந்த அகோலிபால் தேவனை விட்டு, தேவனுடைய பராக்கிரமத்தை விட்டு, அவருடைய அன்பை விட்டு யாரை விரும்பிச்சோ அந்த ஜனம் என்ன பண்ண போறாங்கன்னா யூதாவினுடைய மூக்கையும் காதையும் வெட்டி அவர்களுடைய நியாயத்தை செய்வார்களாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை, பெண்களுக்கான தண்டனை. இது அரபு தேசத்துல வரக்கூடிய பெண்களுக்கான ஒரு தண்டனை, விபச்சாரம் செய்யும் ஸ்திரீகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. இப்ப என்ன பண்ணிட்டா யூதா, அகோலிபால் வேசித்தனம் பண்ணிட்டா. வேசித்தனம் பண்ணதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? மூக்கையும் காதையும் வெட்டணும். இது நியாய பிரமாணத்தின்படி அல்ல. இது யாருடைய நீதி? இது பாபிலோன் ராஜாவினுடைய நீதி. அந்த நீதியின் பிரகாரம் அந்த தேசத்துக்கு வரக்கூடிய தண்டனை. அகோலிபால்னா ஒரு தனிப்பட்ட யூத பெண்ணு கிடையாது. அகோலிபால்ங்கிறது எருசலேம் என்கிற ஒரு தேசம். அகோலால் என்கிறது சமாரியா என்கிற 10 கோத்திரத்தை கொண்ட ஒரு ஒட்டுமொத்த தேசம். இப்ப அகோலிபாலுக்கு என்ன போகுது? வேசித்தனம் பண்ணதுனால அப்படின்னா காது மூக்கு என்ன பண்ண போகுது? அறுபட போகிறது. அப்படின்னா இது என்ன விஷயம்? தங்கைக்கு வரப்போகிற தண்டனை, எருசலேம் தேசத்துக்கு வரப்போகிற தண்டனை. காது எதுக்குங்க? கேட்பதற்கு, மூக்கு சுவாசிப்பதற்கு. ஒரு தேசத்தில் இவை இரண்டும் கட்டாக போகுது. எருசலேம் தேசத்தில் இவை இரண்டும் அவள் யாருடன் வேசித்தனம் பண்ணினாலோ அவர்கள் மூலமாக இவை இரண்டும் தேவன் அங்க வெட்டி சாய்க்க போறாங்க. வேசித்தனம் பண்ணின தேசம். என்றைக்கு தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு அந்த ஒரு ஜாதியை ஆசீர்வதித்தாரோ, உன் தேசம் வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலத்தனை போல ஒரு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டுச்சோ, அன்று முதல் இஸ்ரேல் ஜனங்கள் காதோடு மூக்கோடும் இருந்ததுனாலதான் ஜீவனோடு இருந்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் சகோதரர்களே. காது மூக்கு இல்லைன்னா செத்து போனதுக்கு சமானம். மூக்கிலினா சுவாசிக்க முடியாது, காதிலினா கேட்க முடியாது, எதிலினாலும் செத்து போயிடுவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் காதால் கேட்கவில்லை என்றால், நியாயப்பிரமாணம் காதால் உள்ளே போகவில்லை என்றால் ஜீவன் கிடைக்காது. காது வேணும். எதுக்கு?
ஜீவன் கிடைப்பதற்கு பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. இந்த எருசலேம் சிட்டிக்குள்ள என்னுடைய நியாயப்பிரமாணம், என்னுடைய கட்டளைகள், என்னுடைய நீதி, என்னுடைய நியாயம் இனிமேல் எதுவுமே உனக்கு கிடைக்காது. இதுதான் காதை வெட்டுகிறது பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. நீ சுவாசிச்சு என்ன பிரயோஜனம்? சுவாட்சி என்ன பண்ண போற? மூக்க வெட்டிடலாம். உனக்கு தான் பிடிக்கலையே, நீ வேசித்தனம் பண்ணுகிறாயே, உன் மூக்கையும் வெட்ட போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பார்க்கும்போது சகோதரன் சகோதரிகளே, இந்த இஸ்ரேல் எருசலேம் தேசத்துல சுவாசித்து கொண்டிருக்கிறது எதை? அதே நியாயப்பிரமாணத்தை தேவனுடைய ஆலயத்துல பாக்குறீங்களா? பாபிலோன் என்ன பண்ண போறார்? அந்த ஆலயத்தை இடிச்சு போட போறார். இனி நீ பலி செலுத்த முடியாது. பலி செலுத்த முடியலன்னா ஜீவன் கிடையாது, கேட்கலைனா ஜீவன் கிடையாது. பலி சுகந்த வாசனையான பலியை செலுத்தலினா அப்பயும் என்னல்ல ஜீவன் கிடையாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. அதாவது தீர்க்கதரிசிகள் இனி இடத்தில் வரமாட்டார்கள். பலி செலுத்தக்கூடிய வாய்ப்பு உனக்கு இல்லை. சுகந்த வாசனையாக மூக்கால் அந்த முகருகிற அந்த ஒரு வாசனையினால் உன்னால் என்ன பண்ண முடியாது? செலுத்த முடியாது. நீ செலுத்துகிற பலி சுகந்த வாசனையா இல்லையா உனக்கே தெரியாது. மூக்கை வெட்டுகிற சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக இனி தீர்க்கதரிசிகள் இடத்தில் வந்து சொல்கிற விஷயங்களும் ஆசாரியர்கள் வேலை செய்கிற சத்தமும் இனி உன் காதில் கேட்காது. ஆசாரியர்கள் உனக்கு கிடையாது, தீர்க்கதரிசிகள் யாருமே கிடையாது. பாபிலோன் ராஜா டோட்டலா அடிச்சு சொல்லிடுவார். எந்த தீர்க்கதரிசி இடத்தில் வந்து இனி பேச போறதே இல்லை. நேபுகாத்நேச்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அங்க பார்க்கும்போது சகோதரன் சகோதரிகளே அங்க சூழல் பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டார் ஆலயத்தை, இல்லைங்களா? நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 23:26 வாசிங்க. எசேக்கியேல் 23:26 அவர்கள் உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்துக் கொள்ளுவார்கள். சோ பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, காது கட்டு, மூக்கை வெட்டிட்டாங்க. இது நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, கல்தேயர் தேசத்தினுடைய சட்டத்தின்படி வேசித்தனம் பண்ணுகிற ஸ்திரீகளுக்கு வரக்கூடிய தண்டனை அது கொடுத்தாச்சு. இப்ப அடுத்து உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை எடுத்துக் கொள்வார்கள். வஸ்திரங்கிறது என்னங்க? ஒருத்தரை கவர் பண்றது, அதாவது பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய மதில்கள் உனக்கு ரட்சிப்பு எனப்படும் வசனம் இருக்கு. அந்த ரட்சிப்பு என்கிற, பாதுகாப்பு என்கிற, மதில் என்கிற அந்த வஸ்திரம் உரித்தெடுக்கப்படும். இனி உனக்கு கிடையாது. யார் உரிச்செடுத்துருவா? நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, பாபிலோன் ராஜாவினுடைய நீதியின்படி யூதர்களுடைய பாதுகாப்பு உரித்து எடுக்கப்படும். அடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஆபரணங்கள் இனி உனக்கு கிடையாது. அப்படின்னா ஆசாரிப்பு கூடாது எல்லா தங்கத்தையும் பாபிலோன் எடுத்துட்டு போயிடுவார் ராஜா. எதுவுமே அங்க இருக்காது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, கொளுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோதரன். சில என்ன அர்த்தம்னா, காது அவுட்டு, மூக்கு அவுட்டு, ட்ரெஸ் அவுட்டு, இல்லைங்களா? ஆபரணங்கள், நகை அவுட்டு, எதுவுமே கிடையாது. மதியில பாதுகாப்பு இடிச்சிட்டாரு, இல்லைங்களா? ஆலயத்தை இடிச்சிட்டாரு. நியாயப்பிரமாணிகள் வரப்போறது இல்ல, கேட்க முடியாது, பார்க்க முடியாது, சுவாசிக்க முடியாது, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஸோ அந்த ஒரு வசனங்கள் நாம் கூட 2 நாளாக 36 வாசிக்க வேண்டியதில்லை, நீங்க பார்க்கல. 2 நாளாக 36ஆம் அதிகாரத்துல 18, 19 அவர் எடுத்துட்டு போன அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தேவனுடைய ஆலயத்துல தீக்கொளுத்தி, எருசலேமின் அலங்கத்தை இடித்து, மதில்களை எல்லாம் அக்கினியினால் சுட்டு, ஸோ அந்த சூழல் எப்படி அவர் பண்ணாருங்கிற விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கும். ஸோ எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்பாங்க. ஒரு பொழுதும் இந்த தப்பை செய்யக்கூடாதுங்கிறதுக்கோசம் தேவன் இன்னும் அனுபவிச்சிருக்கிறார். அகோரால் மீதும் அகோலிபால் மீதும் தேவன் அன்பு முழுமையா எடுத்து போல் அவர்கள் ஒரு உட்படுத்தி இருக்கிறார். அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த ஒரு சூழல்ல செய்கிற தப்பை உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு தேவன் இந்த காரியங்கள் செய்கிறத பார்க்கிறோம். எசேக்கியேல் 23:27 வாசிக்கலாம். எசேக்கியேல் 23:27 இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்தில் துவக்கின உன் வேசித்தனத்தையும் ஒழிய பண்ணுவேன். நீ இனி அவர்களை நோக்க உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்துவை நினையாமலும் இருப்பாய். சோ எகிப்துல விட்டு வந்திருக்கணும். நீ அனாந்தர பிரயாணத்திலே எகிப்தை மறக்க முடியல. வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள வந்த பிறகு எகிப்தை மறக்க முடியல. இன்று வரை எகிப்தை மறக்க முடியல. உன்னால முடிக்க முடியல. எகிப்தை மறக்க வேண்டும் என்கிற விஷயத்தை முடிக்க முடியல. ஆனால் நான் முடித்து வைக்கிறேன். உன்னிடத்திலிருந்து எகிப்து என்கிற சிந்தனை எடுத்து போடுகிறேன், உதவி செய்கிறேன், அதற்காக உன்னை அழிக்கிறேன். அவர்கள் இனியாவது எகிப்தை நினையாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கோசரம் எகிப்தை மறக்கல. அப்படின்னா இன்னும் நடக்கல இது. ஏன்னா 3வது அட்டாக் இன்னும் வரல. சூழல் தெரிஞ்சுக்கணும்.
மூன்றாவது அட்டாக் வருவதற்கு முன்பதாக எசேக்கியேல் எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். நீ எகிப்தை உன் மனதிலிருந்து எடுக்காவிட்டால் உன்னுடைய காதை விட்டு, மூக்கை விட்டு, ட்ரெஸ்ஸை விட்டு, நகையை விட்டு எதுவுமே இருக்காது, நிர்மூலமாக்கப்படுவாய். அதனால எகிப்தை மறந்து விட வேண்டும் தேவன் அங்கு சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. இன்றைக்கு இதை பொருள்ல பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ ஜனங்களாகிய எருசலேமாக இருக்கட்டும், உலக ஜனங்களாகிய எகிப்தாக இருக்கட்டும், தேவன் யார் மீது அன்பாக இருக்கிறார்? உலக ஜனங்கள் மீதா, கிறிஸ்துவ ஜனங்கள் மீதா, எகிப்தின் மீதா, யூதாவின் மீதா? யூதாவின் மீது, கிறிஸ்துவ ஜனங்கள் மீது இன்னும் அன்பு வைக்கிறார். எதற்காக? ஏன் இப்படி அன்பு வைக்கணும்? இவ்வளவு துணிகரம் செய்தாலும் ஏன் அந்த அன்பு குறைய மாட்டேங்குது? நடுவில் ஒருத்தர் நிற்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல சுவிசேஷ யுகத்துல பொருள்ல, நிழல்ல இல்ல, பொருள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபடி நிக்குது தடையாக, இல்லைங்களா? நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய பலியை சேர்த்து என்ன பண்றார்? தேவனிடத்துல அங்க ஒப்பு கொடுத்து மன்னிப்பை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம தப்பு செஞ்சுட்டே இருந்து கிறிஸ்து நமக்கு ஓசரம் பரிந்து பேசிக்கிட்டே இருந்தாருன்னா இது ஒரு வேடிக்கையான விஷயமா போயிடும். அதுல ஒரு நீதி நியாயம் இருக்காது. ஒரு முறை தப்பு செய்யலாம், 2 முறை தப்பு செய்யலாம், இல்லைங்களா? மன்னிப்பு வாங்கிக்கொள்ளலாம். தொடர்ந்து அதே தப்பு செய்துட்டு கிறிஸ்து எனக்கோசரம் மன்னிப்பார், எனக்கோசரம் மன்னிப்பு வாங்கி தருவார் அப்படின்னா அப்படிலாம் நடக்காது. அப்படிலாம் நினைக்க வேணாம். ஸோ தப்பு செய்யறது இயல்பு தான். ஆனா என்ன பண்ணிடணும்? மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் அதை செய்யக்கூடாத சூழல்ல காணப்படணுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. ஆக கிறிஸ்துவர்கள் மீதுதான் இன்னைக்கு தேவனுடைய அன்பு அதிகமாக இருக்கு. அவருடைய கவனம், தேவனுடைய பார்வை, தேவனுடைய கிருபை எல்லாமே நீ கிறிஸ்துவர்கள் மேலதான். அவ்வளவு அன்பு. காரணம் என்னன்னா, கிறிஸ்துவுக்காக தந்தவர்கள், அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற கிறிஸ்துவனுடைய பிரேயர், இல்லைங்களா? இதுதான் பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்து என்கிற பெயர்ல தான் தேவன் கிறிஸ்துவர்களை பார்க்கிறார். தனியா பார்க்கல, கிறிஸ்து என்கிற பெயர் மூலமாக பார்க்கிறார். அவருடைய அன்பு பார்க்கிறார், இல்லைங்களா? கிறிஸ்துவனுடைய தியாகம், அவருடைய ஈடுபலி ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்ளை ஆகும்? அவருடைய சீஷர்களுக்கு. அவருடைய ஈடுபலியுடைய புண்ணியம் பிறகு உலகத்துக்கு உலக ரட்சகராக அவர் இருக்கிறார், இல்லைங்களா? முதல்ல யாருக்குன்னா அவரை பின்பற்றி வருகிற அவருடைய சரீர அங்கங்களுக்கு தான் அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ கிறிஸ்துவர்களாக அழைக்கப்பட்டாங்க. கிறிஸ்துவர்களாக அழைக்கப்பட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போவே மாட்டேங்கிறாங்க. கிறிஸ்துவர்களாக அழைக்கப்பட்ட பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்னங்க? அழைக்கப்பட்ட பிறகு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு போகணும். ஆனா என்ன பண்ணிடுறாங்க? அதே இடத்துல அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் போதும், தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு போகணுங்க, அதெல்லாம் வேணாங்க. அதுக்கப்புறம் உண்மையுள்ளவர்கள் ஒண்ணு இருக்குங்க, இதே வேணாங்க, அது எதுக்குங்க சொல்றீங்க? விருப்பம் இல்லை அவர்களுக்கு, அவர்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லை, தேவனுடைய சத்தியத்தின் மீது ஈடுபாடு இல்லை. அந்த என்ன நிலையில் அழைக்கப்பட்ட அதே நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மேல போக மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் போக மாட்டேங்கிறாங்க? நிழல்ல பார்த்தோம். இளமையிலே, இளம் பிரயாயத்திலே எகிப்தில் செய்த வேசித்தனம் அவருடைய இருதயத்தை விட்டு வெளியே போகல. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து தெரிந்து கொள்ளும் நிலைக்கு போக முடியல. ஏன் போக முடியலன்னா, உலகத்தோடு இசைவு, உலகத்தோடு ஒரு நெருக்கம், உலக சிநேகம். தேவனுக்கு பகை என்று அறியீர்களா? இவங்களுக்கு தெரியல. உலக சிநேகம் ரொம்ப அவங்களுக்கு விரும்புறாங்க. உலக ராஜாக்கள் தொடர்பு வேணுங்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் ஃப்ரெண்டா இருந்தா காலத்தை தூக்கி விடுறாங்க. எனக்கு யாரு தெரியும் தெரியுமா? லோக்கல் கவுன்சிலருக்கு தெரியும். தெரிஞ்சா என்ன தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்னால அகில உலகத்துக்கும் ரட்சகர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அண்ட சராசரத்துக்குமே இளவரசர், என்னுடைய அண்ணா எகிப்து எருசலேம்ல இறங்கி இருக்கிற ராஜாவாக. இது எவ்வளவு வரி பெருமை சொல்றதுக்கு? ஒரு கவுன்சிலர் எனக்கு தெரியும்னா என்ன பெருமை இருக்கு? அழிய போகிற அரசியலோட அமைப்பினுடைய ஒரு அடிப்படை தலைவன். இன்றைக்கே நாளைக்கு அந்த அமைப்பு சுக்குநூறாக உடைய போகிறது. தூதர்கள் அந்த 4 காட்டுகளை விட்டுட்டாங்கன்னா ஒட்டுமொத்தது முடிஞ்சது. ஏன் 4 காட்டுகளை இன்னும் விடல? வசனம் சொல்லுங்க, ஏன் காட்டுகள் விடப்படவில்லை?
சகோதரருடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் 1,40,000 பேர் தீருமளவும் காற்றுக்களை விட அனுமதி இல்லை. சபை நிறைவாயிருச்சுன்னா காற்றுக்கள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டுச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். ஒட்டுமொத்த பூமியினுடைய அடித்தளம் என்ன அங்க ஆட்டம் காட்டுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்லே. இவர்கள் அதுக்கு மேல போகிறதுல விருப்பம் இல்லை பார்க்கிறோம் சகோதரன் சோர்லே. ஆரம்பிச்ச இடத்தை விட்டு அங்கேயே இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வேசித்தனம் நம்ம மத்தியில் இருக்கா? உலகத்தோடு தொடர்பு, உலக சிநேகம் இருந்தால் நமக்கு இந்த வசனம் என்னாகும்? நமக்கே நம்ம பொருத்தி போட்டு பார்த்துக்கணும் இல்லைங்களா? நாம் எந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ராஜரீக ஆசாரிய ஊழியக்காரர்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய நம்ம ஆளுநர்கள், அவருடைய அகில உலக ராஜ்யம், எக்லாசிக்கல் வேர்ல்ட், ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆவிக்குரிய அரசாட்சி செய்யக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த ராஜ்யத்துடைய மிகப்பெரிய ஆளுநர்கள் நாம். இல்ல சாதாரண ஒரு சின்ன ஒரு பகுதிக்கு, ஒரு அமைப்புக்கு, ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்கு, வட்டம், சதுரம், நீளம், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அதை விட உயர்ந்த உச்சிதமான இல்லைங்களா சகோதரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் சதா காலம் மின்னுகிற மிகப்பெரிய ஒரு விண்வெளி அந்த நட்சத்திரங்களாக அங்க இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக இவங்க போக மாட்டேங்கிறாங்க. தேவன் அழைக்கிறார், உலகத்திலிருந்து அழைக்கிறார், கிறிஸ்துவலாக வராங்க. அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து அதற்கு அடுத்த நிலையில போகிறதே இல்லை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இன்றைக்கு அவங்களுடைய சூழல், எகிப்திலிருந்து வரக்கூடிய சூழல் பார்க்கும் பொழுது கேரக்டர், ஒட்டுமொத்த உலகம் யாருடைய கண்ட்ரோல் இருக்குங்க? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் கொடுப்பதற்கு இடத்தில் ஒன்றும் இல்லைங்கிறார். யார் அந்த உலகத்தின் அதிபதி? 1874 முன்னாடி வரைக்கும் யாரு? சாத்தான். 1874 பின்னாடி சாத்தான். மறுபடியும் இந்த வார்த்தைகள் சொல்லும் போது என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லிடவே கூடாது. நம்முடைய விசுவாசமே ஆட்டங்கன்றோம். 1874 அக்டோபருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் இல்லைங்களா? அது எப்ப கட்டாயிருச்சுன்னா நம்ம கர்த்தர் பரமேறும் போதே கட்டாயிருச்சு. ஆனா சரியா நம்ம பொருத்தி பார்க்கும் போது ராஜ்ய பாரம் எப்ப கிறிஸ்து ஏறெடுக்க வருகிறாரோ அது வரைக்குமே அதிபதி யாரு அப்படின்னா சாத்தான். ஆனா வந்த பிறகு வரும்பொழுது என்ன எடுத்துட்டு வர்றாரு கையில? பெரிய சங்கிலி. எதுக்கு சங்கிலி? கட்டுப்படுத்துறது. ஆக 1874 பிறகு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறானா சாத்தான்? கிறிஸ்துவனுடைய காலடி கீழாக தன்னிச்சு செயல்படவே முடியாது. அப்ப அதுக்கப்புறம் அக்கமே நடக்கலையா பிரதர்? அருவருப்புகள் நடக்கலையா? இவ்வளவு நடக்குது அப்படின்னா அவைகள் யாவும் சாத்தான் மூலமாக அல்ல, விழுந்து போன தூதர்கள் அவர்கள் மூலமாக நடப்பிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், இதுல சந்தேகம் வரக்கூடாது. கிறிஸ்து அனுமதிக்காமல், கிறிஸ்து அனுமதி கொடுக்காமல் எந்த ஒரு சகோதரன் சகோதரி மேலும் சாத்தான் கை வைக்க முடியாது. ஒருவேளை வைக்கிறான்னா இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுத்து வருகிறான்ங்கிறத புரிந்துக்கணுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். எகிப்திலிருந்து வாங்குறாரு, எல்லாத்தையும் வரமாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சுற்றி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் உலக குணலட்சணங்களோடயே அப்படி ஒண்ணு போயிருது. அவருடைய அந்த விஷயங்களுக்கு இசைவாக போகிறது. அடுத்து பார்க்கும்போது அவருடைய சடங்கு, சடங்கு, சம்பிரதாயம் எல்லாமே சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பேர் சபைகள் இல்லைங்களா? இன்றைக்கு பேர் சபைகள்ல பண்ணக்கூடிய அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், எல்லாருமே எப்படிதாங்க உலகத்திலிருந்து இவர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். வேதத்துல இங்க கட்டளை 10 கட்டளை, முக்கியமான கட்டளை இதுதான். விக்கிரகாராதனை எனக்கு ஒத்த ஒரு ரூபத்தை வானத்திலோ பூமியிலோ பரலோகத்திலோ உண்டாக்க வேண்டாம். உண்டாக்கிட்டாங்க. அதான் அவருக்கு ஒத்த ரூபம் இல்லை, இது வேற ஏதோ ஒரு ஒத்த ரூபம். இந்த மாதிரி அநேக காரியங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே நடக்குது. அடுத்து கல்ச்சர், கலாச்சாரம், உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், உலக கடவுள் வணக்கம், ஜனங்களுடைய எல்லாருமே இன்னைக்கு பார்க்கும் பொழுது அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு அங்க கிறிஸ்துவ மனத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள் பார்க்கிறோம். எகிப்தை விட்டு வெளியே வா அப்படின்னு என்ன அர்த்தம்? எகிப்தை விட்டு வெளியே வா, அவளை விட்டு வெளியே வா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருந்து சியோனை அழைக்கிறார் இல்லைங்களா? பாபிலோன் குமாரத்தின் மத்தியில் இருக்கிற சியோனே, அந்த சியோனை அழைக்கும் போது அவளை விட்டு வெளியே வாங்குறார். எகிப்தை விட்டு வெளியே வருதுன்னா, எகிப்தை விட்டு வெளியே வருது என்றால் என்ன? என்னென்ன எகிப்துல இருக்குதோ அத்தனையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வான்னு அர்த்தம். பாரமான யாவற்றையுமே ஒதுக்கி வச்சுட்டு விசுவாசத்தை தோக்குனவரும் முடிக்கிறவருமாக அவரிடத்துல வரக்கூடிய அந்த விஷயம் தான் எகிப்தை விட்டு வெளியே வருது.
நாம எகிப்தை விட்டு கிறிஸ்துவ மதத்துக்குள்ள வந்தாச்சு. கிறிஸ்துவ மதம் பாபிலோன்ல இருந்து பாபிலோன் குமார்த்தி மத்தியிலும் சில பேர் போயிருப்பாங்க. பாபிலோன்ல இருந்து பாபிலோன் குமார்த்தி மத்தியில போய் குமார்த்தி மத்தியிலிருந்து சியோனாகவும் இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரி இருப்பாங்க. ஆனால் ஒரு கேள்வி நம்மத்தில் என்ன அப்படின்னா, எகிப்தினுடைய எந்த ஒரு சிந்தனையும் இன்று நம்மிடம் காணப்படுகிறதா இல்லையா? கண்டிப்பா என்கிட்ட இல்ல பிரதர். நல்ல ஒரு மனது நம்ம இடத்துல இருக்கிறது. இந்த பதில் வந்துச்சுன்னா தேவனுக்கு உகந்த பிள்ளையாக நாம் இருக்கிறோம். இல்ல பிரதர், ஏதோ ஒண்ணு இருக்கு பிரதர், எனக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது பிரதர், என்கிட்ட இருக்கு. பண ஆசை இருக்கு பிரதர், பொருளாசை இருக்கு பிரதர், பதவி ஆசை இருக்கு பிரதர், எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் இருக்கு பிரதர், நான் இதுதான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்னியா கூட இருப்போம் பிரதர். நூடுல்ஸ் தான் பிரதர் சாப்பிடுவோம், அது இல்லைன்னா பட்னியா கூட இருப்போம் பிரதர். சிக்கன் வேணும் பிரதர், சண்டே ஆனால் மட்டன் வேணும், எங்க அம்மா செஞ்சு கொடுக்கலாம் பட்னியாவே கூட கிடப்பேன், ஆனா சாப்பிட முடிய மாட்டோம் பிரதர். இவைகள் எல்லாமே வேசித்தனங்கள், இவைகள் எல்லாமே எகிப்தினுடைய காரியங்கள், இவைகள் எல்லாமே நம்மை அழைத்து கொண்டு போகும் இரண்டாம் மரணத்திற்கு. ஆக இவைகள் கிறிஸ்தவர்கள் அங்க தெரியாம எகிப்துக்குள்ள இருக்கிறாங்க, நம்ம இடத்துல அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சகோதரர்களே, இன்றைக்கு அதிகப்படியான ஜாதி சபைக்குள்ள இருக்கு, சண்டை இருக்கு, சபைக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. எலெக்ஷன் சபைக்குள்ள இருக்கு, எலெக்ஷன்ல செலெக்ஷன் வேற இருக்குது, செலெக்ஷன் ஆகிறதுக்கு காசு கொடுக்குறாங்க பேசுவின் மத்தியில, லஞ்சம் இல்லைங்களா, அநேக விஷயங்கள் உலக அரசியல் மாதிரியே போயிட்டு இருக்கு. கொண்டாட்டங்கள் மிகப்பெரிய விமர்சையான இன்றைய கிறிஸ்துவ மதத்தில் காணப்படக்கூடிய கொண்டாட்டங்கள், கிறிஸ்துவை தூசித்துக் கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோட அவசியம் என்ன தெரியுங்களா, இன்றைக்கு உலகத்துல தவளைக்கு இந்த தவளையும் கல்யாணம் பண்றாங்க. பார்த்துருக்கிறீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாங்க பாருங்க, இதெல்லாம் ரியல். எதுக்கோசரம் பண்றாங்க தெரியுங்களா? அது எதுங்க? அது எண்டு ரீசன் கேட்குறேன். அது நீங்க சொல்றது பலன், இது செய்யறதுனால பலன், இது செய்யறதுடைய நோக்கம். அவங்க கடவுளை திருப்திப்படுத்துறாங்க. அவங்க கடவுளை திருப்திப்படுத்திட்டா இவங்களுக்கு என்ன தேவையோ, மழைனா மழை வருமா, பணம்னா பணம் கொட்டுமா. அன்றைய இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காக அவருடைய புண்ணிய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டுச்சு. அவருடைய பரிசுத்த அந்த சரீரம் உழவன் நிலத்தை உழுதது போல கிழிச்சு எடுத்தாங்க. எதற்கோசரம்னா ஒட்டுமொத்த உலகத்தை அங்க மீட்பு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்காக, உலக ரட்சகராக ஈடுபலியாக சமமான சரியான அந்த பலியாக கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்தை இவர் மீட்டு கொண்டது. இப்படியாக இவர் மரணத்தின் மூலமாக தேவனுடைய அன்பு இறங்கினதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நாங்க பார்க்கிறோம் உலகத்துல எப்படி போயிட்டு இருக்காங்க, தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணம், பள்ளிக்கும் பள்ளிக்கும் கல்யாணம். இந்த சிந்தனை எங்க இருக்கு? கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ள அகோலி பால்ட்ட இருக்கு. சைக்கிளுக்கு தீர்த்து தெளிவாங்க பாத்துக்கிறீங்களா? செல்போன் வாங்கிட்ட செல்போனுக்கு ஒரு பிரேயர், பிதா சுதன் பரிசுத்த இந்த செல்போனை தேவனை ஆசீர்வதி போறாங்க. அடுத்த செகண்ட் என்ன பண்ண போறாங்க? கேம்ஸ், சினிமா, களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், இதுதான் செல்லுல போகும். அதுக்கு ஒரு பிரேயர். ஒரு கார் வாங்கினா, பைக் வாங்கினா இல்லைங்களா, நாய்க்குட்டிக்கு பிரேயர். நாய்க்குட்டி, பன்னிக்குட்டி, என்னென்ன குட்டி வாங்குறவங்களோ எல்லா குட்டிக்கும் பாஸ்டருங்க பிரேயர் பண்ணிட்டு போறாங்க காசு வாங்குறதுக்கு. வசூல்ல ராஜா சின்னம்மா, அது சின்ன அக்கா, ஏன்னா பாவம் கம்மியா செஞ்சுச்சு. இது பெரிய தங்கச்சி. பாக்குறோம் சகோதரர்களே, அந்த ஒரு சூழல் இன்னைக்கு பாக்குறோம். ஏன் செய்யறாங்க? கடவுள் சாந்தி அடைய வரோம். இந்த மாதிரிலாம் செஞ்சா கொண்டாட்டங்கள் கிறிஸ்துவ மதத்துக்குள்ளாக அங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. அத்தனை பேருக்கும் தியாகம் பண்ணின இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் வெட்கக்கேடான காரியங்களாக இருக்கு. உலகம் வெட்கப்பட வேண்டிய சூழல் ரொம்ப தூரத்தில் இல்ல. அவர்கள் அவர்களுடைய விக்கிரங்களை அடித்து நொறுக்கக்கூடிய மிக உன்னதமான அந்த மகா உபத்திரவ காலம் மிக விரைவாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சுரூபங்களையும் அவர்கள் உண்டாக்கின அவர்களே உடைக்கக்கூடிய சூழல். தவளைக்கு இந்த வலையும் கல்யாணம் நினைச்சு அன்னைக்கு வேதனைப்படுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை குறித்து வருத்தப்படுவார்கள், கலங்குவார்கள். நானே அங்க இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. உலகத்தை பார்த்தா தேவன் சொல்லிட்டாரு, என்னை மறந்து விடு. உலக சிநேகினா தேவனுக்கு அது எதிரி, தேவனுக்கு பகை. புரிஞ்சுக்கணும் சகோதரர்களே. இதெல்லாம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாத்திரமல்ல, நமக்கும் பொருத்தி பார்க்கணும். உலகத்தினுடைய கல்ச்சர் எந்த விதத்திலையும் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு சிறிய சாக்ரிஃபைஸ், சிறிய பலியாக கூட இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மிகப்பெரிய விஷயம் கிறிஸ்துவ மதத்துல கிறிஸ்து யாருன்னே தெரியாது. அதான் வேதனையிலும் வேதனை. தேவன் யாருன்னே தெரியாது.
ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்களுக்கு நம்ம போய் சொன்னோம்னா, நம்ம இதை போய் சொன்னோம்னா அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாது. எங்களுக்கு தேவன் தெரியாதா? எங்களுக்கு கிறிஸ்து தெரியாதா? கிறிஸ்தான் தேவன், தேவன் தான் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறியாத, புரிந்து கொள்ளாத என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். தேவன் சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு அவர்கள் மத்தியில் காணப்படுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக ஒரு சின்ன விஷயம், உலகத்தில் காணப்படக்கூடிய ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் கூட வேஸ்தனத்தை அதிகரிக்குமே தவிர கிறிஸ்துவோடு சேர அது வாய்ப்பாக இருக்காதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. கடைசி நேரத்தில் கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்ன விஷயங்கள் பார்க்கும் பொழுது, நான் உலகத்தார் அல்லது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இதை உலகத்தில் சொன்ன என்ன சொல்லுவாங்க? நம்மளை கோமாளின்றாங்க. ஆனா இதை உண்மை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. இதுல யார் தான் டாப்னா தங்கச்சி தான் டாப். எல்லாத்தையும் விட்டு நாம் வந்திருக்கிறோம். நமக்கு ஒருவேளை உலகத்தின் ஆசை வருகிறது என்றாலும் என்ன அர்த்தம்? டாடி எனக்கு இந்த பைக் தான் வேணும், மம்மி எனக்கு இந்த செல்போன் தான் வேணும். இது உலகத்தினுடைய காரியங்கள் ஏதோ விருப்பம் நாம் தெரிவிக்கும் பொழுது நாம் யார்? உலகத்தின் மேல் ஆசைப்படுகிறோமே, அவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகளே அல்ல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, கிறிஸ்தவ ஜனங்கள், ஒட்டுமொத்த ஜனங்கள் உலகத்தை விட்டு வெளிவர முடியல. கிறிஸ்தவர்களாக அங்க ஒரு அழைக்கப்பட்ட நிலைமையில வந்து இருக்கிறாங்க. ஆனா உலகத்தினுடைய கேரக்டர்ஸ் அவளுக்குள்ள அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. தேவன் கிறிஸ்து மூலமாக அனுபவித்து அநேக நம்மள மாதிரி அவருடைய சரீர அங்கங்களை அவர்கள் மத்தியில் அனுப்ப தேவன் சித்தமாக இருக்கிறார். எப்படியாவது என் மணிகளின் இடத்தில் வந்து விடுவார்களா, எப்படியாவது என் மணிகளின் சத்தத்தை கேட்பார்களா அப்படின்ட்டு தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு அந்த ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அவர் பிரித்தெடுக்கும் போது அங்க பார்க்கும் பொழுது கோதுமைகள் கலைகள் என்கிற சூழல் அங்க பிரியும் பொழுது கோதுமை மணிகளாக வெளியே வந்துடும். கலைகள் அங்க நியாயப்பெருமை தீர்ப்பு கொள்ள மாட்டீங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. சபைக்குள்ளாக எப்பொழுது கலைகள் வருங்க? சபைக்குள்ளாக எப்பொழுது கலைகள் வரும் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? உலக பிரகாரமான காரியங்கள் ஏதாவது சபைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, வேதத்தில் சொல்லப்படாத 7ஆம் தூதன் சொல்லிட்டு ஆலோசனைகளை மீறி விதர் அவர் அந்த காலத்துல அப்படி செஞ்சுட்டாரு விதர், ஆனா இப்ப பண்ண முடியாது விதர். நம்மளாம் அது வேற பிரதர், இது வேற பிரதர். அவங்க இங்கிலீஷ் பிரதர், அவங்களாம் படிச்சவங்க, நாமெல்லாம் படிக்காதவங்க பிரதர். இப்படி எந்த சாக்கு போக்கு சொல்லியாவது, எதை காரணமாக காட்டியாவது, ஏதத்தில் இல்லாத 7ஆம் தூதன் எழுத்துக்கள் இல்லாத ஒரு விஷயங்கள் சபைக்குள்ளாக கொண்டு வந்ததென்றால் உலக பிரகாரம் விஷயங்கள் சபையில விதைத்தால் கண்டிப்பாக சபைக்குள்ள மணிகளுக்கு மத்தியில, மணிகளாக வந்தவர்களுக்கு மத்தியில இருந்து மீண்டுமாக கலைகள் இங்க உருவாகும். இதை தவிர்க்கவே முடியாதுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. தேவனுடைய சரீரமான சபையில கலைகள் எப்பொழுது வந்ததுன்னா 2ஆம் காலகட்ட சபைக்கு பிறகாக அந்த தவறான விஷயங்கள் விதைத்தாங்க. அந்த ஒரு விதை போட்டது யார் அப்படின்னா கான்ஸ்டைன் ராஜா. அவர் கனவுல என்ன பார்க்கிறாருங்க? ஒரு கிராஸ் பார்க்கிறார். போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் பார்க்கிறார். போருக்கு போயிட்டு வந்து வெற்றி பெற்றுறார். யார் இது, யார் இந்த கிராஸ் அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லைங்களா? உங்களுடைய தாத்தா இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தரை தூக்குல போட்டு சாகடிச்சாரு. சரி, சிலுவையில் அடிச்சு சாகடிச்சாங்க. அவரை பின்பற்றி வரவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அதுதான் ஒரு கிரைஸ்ட் அப்படிங்கும் போது இதை சொல்லுகிறவர் யாராவது நம் பகுதியில் ரோமாபுரியில் இருக்கிறார்களா? ஆமா, அர்த்தனேசன் ஒரு பிஷப் இருக்கிறாரு, அவரை வர சொல்லுங்கள். போறாரு, கேட்கிறாரு. அன்று இரவே நைட்டு அவரு சத்தியத்துக்குள்ள வந்துட்டார். ஒரு ராஜா கிறிஸ்துவனாக மாறுறது நிமித்தமாக ரஜினிகாந்த் ஒரு படத்துல மொட்டை போட்டாரு, என்ன ஆயிருதுங்க? அடுத்த 2 நாள்ல தமிழ்நாட்டுல 2000 மொட்டை சுத்திட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கே ராஜா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அரசு சலுகைகள், அரசனுடைய அன்பு பறிபோயிரும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரோம நாட்டு ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவர்களும் என்ன ஏதுன்னு தெரியாமையே கிறிஸ்துவா மாறிட்டாங்க. இதுல இருந்து வந்ததுதான் ரோமன் கத்தோலிக். இது தாய் திருச்சபை அல்ல. கிபி 325 நீசைய மாநாட்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு கள்ள போதனையான ஒரு சாத்தானுடைய அமைப்பு. தாய் திருச்சபை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவியினால் மேல் வீட்டு அறையில பெந்தகோஸ்தே நாளில் அன்றைக்கு உருவாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துடைய சரீரமான சபை. அது தாய் திருச்சபை. இது போலியான சாத்தான் உண்டாக்கின திருச்சபை. இது ஆர்சி ரோமன் கத்தோலிக் பார்க்கிறோம். இது தாய் திருச்சபை அல்ல.
ஆதி சபை இருந்தது அங்க பார்க்கிறோம் இல்லைங்களா, கற்புள்ள கன்னியாக. இவர்கள் அப்படியாக இல்ல பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. போப் உலகத்தால் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம், வேதத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஜஸ்டின் ராஜா, கான்ஸ்டன்ட் ராஜாக்கு பிறகு அவருடைய பேரன் நினைக்கிறேன், கான்ஸ்டன்ட் ராஜாவுடைய பேரன், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஒரு அப்ப இருந்த ஒரு போப்புக்கு சீஃப் ரிலிஜியஸ் ரூலர், மதத்துக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அவரை போப்பு பப்பா அப்படின்னு பேர் வச்சு என்ன பண்ணிட்டாருன்னா பட்டம் கொடுத்து அவர் கீழே உட்காந்துக்கிறார், ராஜாக்கு கீழே. ஆனா கொஞ்ச நாட்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, ரோமன் கவர்மெண்டையே காலில் போட்டு மிதித்து இந்த ஒரு பாபிலோன் புனித ரோம பேரரசாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உருவெடுத்து மிகப்பெரிய ஒரு அமைப்பை அங்க கொண்டு போயிட்டாங்க. ஆக தேவன் அங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர்களுக்கு எதிராக போனதுல ஒரு அழிவு கொண்டு வந்து தங்கையின் மேல, அகோலிபால் மேல ஒரு ஆசை வைக்கிறார், ஒரு அன்பு வைக்கிறார். அந்த புரொட்டஸ்டன்ட் அமைப்பு ஆர்சியிலிருந்து மோசமாக ஒரு நன்மைக்காக பிரித்தார் தேவன் பிரித்ததில் நன்மை இருந்தது. ஆனா ஜனங்கள் மனது எகிப்திலே இருந்ததுனால அவர்களை விட்டு பிரிய முடியாம அக்காவும் தங்கையும் அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு சில இடத்துல ஒன்னா குடிக்கிறாங்க. ஸ்டேஜில் 2 பேரும், 2 பெயர் சபை பாஸ்டர்ஸ், 2 ரோமன் கத்தோலிக் ஃபாதர்ஸ் சேர்ந்து ஒட்டா மீட்டிங் நடத்துறாங்க. சில யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் திட்டுறது, இந்த பாஸ்டர் அந்த ஃபாதரை திட்டுறது, அந்த ஃபாதர் இந்த பாஸ்டர் திட்டுறது, தொடர்ந்து இவைகள் மாறி 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 அந்த சூழல்ல போய் கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அக்காவுக்கு சமாரியாவை பிடிச்சிருந்தது, தங்கைக்கு சமாரியாவும் பிடிச்சிருந்துச்சு. சரி, அக்காவுக்கு அசிரியர்களை பிடித்திருந்தது, தங்கச்சிக்கு அசிரியர்களையும் பிடித்திருந்தது, பாபிலோனையும் பிடித்திருந்ததை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. மொத்தத்துல 2 பேத்துக்குமே யாரதான் பிடிச்சதுன்னா சாத்தானை. தேவனை விட்டு சாத்தானுக்கு தூதரா போனாங்க, அதை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள், உலகத்தை இவர்கள் விரும்பினதால் தேவன் இப்ப என்ன பண்ண போறாருன்னா, எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் அகோலிபாலே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் மனது விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வரப்பண்ணுவேன். உன் காதலர்கள் அப்படிங்கும்போது எதை எடுக்கலாம்னா, உலகத்தினுடைய நேசம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் அவர்களுக்கு அதிகமாக பிடித்திருந்தது. அதனால இந்த உலகத்தினுடைய எகிப்தினுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் உனக்கு எதிராக திரும்ப பண்ண போகிறேன். மிக பயங்கரமாக இருக்க போகிறது இந்த ஒரு 3வது அட்டாக். மகா உபத்திரவ காலத்துல யாரையெல்லாம் விரும்பி கொண்டிருந்தீர்களோ அத்தனையுமே அவர்களுக்கு எதிராக வரப்போகிறது. எதை விரும்புகிறாயோ அதை வைத்து உன்னை அழிக்க போகிறேன். 3rd அட்டாக் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது யாருன்னா, அவர்கள் விரும்பின விஷயங்கள் தான் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது. நிழல்லையும் சரி பொருளையும் சரி. இனி வரக்கூடிய அழிவு கிறிஸ்துவ மண்டலத்துக்கு எதை விரும்புகிறார்களோ அதன் மூலமாகவே அவர்களுக்கு ஒரு அழிவு அங்க வரப்போகிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. தேவனுக்கு சார்பாக இவர்களுடைய நீதி என்னவோ இவர்களுடைய நீதியின் பிரகாரம் தண்டனை கொடுக்க போறாங்க. நியாய பெருமானத்தின்படி அல்ல, புதிய ஏற்பாட்டில் அன்பின் பெருமானத்தின்படி அல்ல, உலகத்துக்கென்று ஒரு நீதி இருக்கிறது. அந்த நீதியின் பிரகாரமாக என்ன நீதி தெரியுங்களா? உலக தீவிரவாதிகளுடைய டார்கெட் யாருங்க? கிறிஸ்தவர்கள். கொத்து கொத்தா சாகடிக்கிறாங்க. சபைகள்ல பிரச்சனை அது விடுங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இல்லைங்களா, கிறிஸ்தவர்களை கழுத்து இருக்கிறாங்க. யூரோப்பியன்ஸ்ல இருந்து கிறிஸ்டியன்ஸ் எங்க நீங்க அவங்க கிட்ட மாட்டினாலும் சரி, ஒரு டூருக்கு 50 பேர் 100 பேர் போறாங்க, ஒருவேளை சிட்டி லிமிட்டை தாண்டி கொஞ்சம் தனிமையில போகலாம், ஜாலியா போகலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஒரு ஏரியா சொல்லியிருக்கோம். கல்ஃப் வளைகுடா நாடுகள்ல அந்த ஏரியாவை தாண்டி அவர்கள் போயிட்டாங்க, ஒரு ரிஸ்க் எடுத்து போறாங்க அப்படின்னா இவங்க கையில மாட்டிக்குவாங்க. மாட்டினா இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்கிறாயே இல்லையா? முதல் கேள்வி. இல்லைங்க நான் கிறிஸ்டியனுங்க, ஏற்றுக்கொள்கிறாயே இல்லையா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா கழுத்து அறுத்துருவாங்க, உடனே ஷூட் பண்ணிடுவாங்க. உயிரோடு இருக்கும்போது அறுத்து பாட்டெல்லாம் ஒரு இருதயத்தெல்லாம் எடுப்பாங்க, கொடூரமான முறையில் சாகடிப்பாங்க. ஏன் செய்யறாங்க? உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களை இவர்கிட்ட மாற்றவர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? தேவனுடைய கழுத்தை அறுத்தவர்கள் இவர்கள், தேவனுடைய நியாயத்தை கீழ்ப்படியாமல் போனவர்கள்,
தேவனுடைய அன்புக்கு எதிராக போனவர்கள். இப்ப தேவன் சொல்லிட்டாங்க, நீ யாரை விரும்புறியோ அந்த எகிப்தை வைத்தே உன்னை அழிக்க போகிறேன். என்னுடைய நீதியை நீ மறுத்த, அவர்களுடைய நீதி உனக்கு விளங்கப்படுன்னு நார்த் இந்தியா பகுதியில் அநேக சர்ச்சுகளை நீங்க அடித்து நொறுக்கப்படுகிறது. இதற்கென்ற ஒரு குரூப் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கு. எகிப்திலே இருக்குது. இந்த பெண்டிகாஸ் அமைப்புகளை அழிப்பதற்கான, அகோலிபாலுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கான தேவ நீதி அல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்ல, தேவனுடைய நீதியை வெறுத்தவர்கள், தேவனுடைய நீதிக்கு எதிராக போனவர்கள் உலகத்தின் நீதியால் அங்க அடிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்படுகிறது. உலக ஜனங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சூறையாடப்பட்டு கொண்டு வருகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? இவர்கள் உலகத்தினுடைய நீதியின்படியே இவர்கள் செய்கிறார்கள். ஆனா என்ன பண்றாங்க? தேவன் கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க முன் குறித்திருக்கிறார். ஆனா இவங்கெல்லாம் எப்படி போறாங்க? உலகத்தினுடைய சாயலை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கே நாளைக்கு சபை வாய்ப்பு முடிய போகுது. இன்னைக்கு ஒரு கேள்வி நம்ம இடத்துல வைக்கலாம், நான் தயாரா? இன்று இரவு சபையினுடைய நிறைவு நடைபெற்றால் நான் தகுதியா வேணாம், எனக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வி நமக்குள்ள வந்துச்சுன்னா யாரை குறிச்சும் பேச நினைக்க மாட்டோம். எந்த சகோதரன் குறிச்சும் தப்பா நினைக்க மாட்டோம். பயம் வந்துடும் அடி வயித்துல. நான் தகுதியே இல்லையே, என்ன பண்றது? காலம் சமீபம், பயம் வந்துடும், ஓடுவோம், தேவனிடத்துல அலறுவோம், கதறுவோம், வாய்ப்புக்கோசரம் மன்றாடுவோம். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? சகோதரர்களுக்குள்ளாக மனசுக்குள்ள 1000 கசப்புகள். எங்க பார்த்தாலும் மூஞ்சி திருப்பி பேசுறது. சகோதரர்களுக்குள்ள ஒரே சரீரம், வெட்டக்கேடான விஷயம். ஒரே சரீரம் வாயில அறுக்கிட்டு பேசுறது. ஒரே சரீரம் பேசாம இருக்குமா? ஒரே சரீரம் இந்த கை வலிச்சு ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா இங்க கை அப்படியே டைட் ஆகும். ஏன்? அது ஃபீல் பண்ணுது. கால் அப்படியே துடிக்கும், கண்ணு துடிக்கும். இங்க லைட்டா இருக்கும் எறும்பு குத்துனது. இன்றைக்கு சகோதரன் விழும் பொழுது, சகோதரி விழும் பொழுது ஒட்டுமொத்த சபை சரீரங்கள் சிரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சரீரங்கள் சொல்லிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இன்றைக்கு பார்க்கிறோம் சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு கடந்து போயிருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சோம், நமக்கு ஒரு பிரச்சனை எங்க போவோம்? கிருபாசன தண்டையில போய் மண்டிட்டு மன்றாடி அழகு கதறுவோம். தேவன் நமக்காக நிற்பாங்க இல்லைங்களா? ஒருவனும் மேல கை வைக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. தேவன் கிறிஸ்து அனுமதி கொடுக்காம யாருமே நம்மளை கை வைக்க முடியாது. நம் மீது கை வைக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் கூட இன்னும் வரல. நம் மீது கை வைக்கக்கூடிய சூழல் வரும். ஒவ்வொருவரும் தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். கெத்செமனே அனுபவங்கள் ஒவ்வொருத்தரும் கடந்து போகும். அதற்கான அந்த ஒரு தீவிரிப்பு இன்னும் ஆயத்தமாகல. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ஆபத்து என்றால் தேவன்கிட்ட போய் நிற்கிறோம். ஆனா உலக கிறிஸ்தவர்கள் சர்ச் அடிச்சுட்டாங்க, எங்க போறாங்க பாருங்க. ஸ்டாப் அட்டாக்கிங் சர்ச்சஸ். நாட்டு தலைவர்கிட்ட போறாங்க. அவன் இன்னைக்கு நாளைக்கு அழிய போகிறான். தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது ஒட்டுமொத்த ராஜ்யங்கள் சூறையாடப்படும். விக்கினத்தின் மேல் விக்கினம், துர்ச்சதியின் மேல் துர்ச்சதி, ஜாதிக்கு ஜாதி தீமை பரவி தேசங்கள் பிரேதங்களால் விழுகிற, பிரேதங்களால் நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு சூழல்ல போகக்கூடிய இந்த ஒரு தேச காலத்துக்கு முன்னாடி உலக ராஜ்யத்திட்ட போய் உதவி கேட்கிறாங்க. யூதா மாதிரி, சமாரியா மாதிரி அசீரியர்களோட கல்தாயோட தொடர்பு வைக்கிறாங்க. தேவன் இருக்கார், என் சர்ச்சை அடிச்சிட்டாங்க, தேவன்கிட்ட போய் கேட்பேன். ஒரு கிறிஸ்தவர்களும் போறதில்லை, கவர்மெண்ட் போறாங்க. சோ பார்க்கிறோம், பரிதாபத்துக்குரியவர்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே, உண்மையான கடவுளை காண்பிக்க முடியாததாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். உண்மையான தேவனை கண்டுபிடிக்க இவர்களே காணாததுனாலதான் இவர்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம் சகோதரர்களே, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகத்தின் மீதான காரியங்கள் மேல் இருக்கிற பட்சத்துல இவருடைய மூக்கு, காது, உடை, ஆபரணங்கள் எல்லாமே கட்டாயிரும், சுவாசம் கட்டாயிரும் இல்லைங்களா? எல்லாமே அங்க இல்லாத ஒரு சூழல்ல பார்க்கிறோம் சகோதரர்களே. தேவனை மறக்க வைக்கிறதுக்கான சூழல்கள், எந்த தீர்க்கதரிசியும் எந்த தேவனுடைய பாதுகாப்பும் எந்த ஒரு ஆபரணங்கள் என்கிற குணலட்சணங்களும் இனி வளர்த்து கொள்ள முடியாத ஒரு சூழல். தேவனுடைய வார்த்தைகள் இனி அவர்கள் காதுகளில் கேட்கப்பட போறதே கிடையாது. வசனம் இருக்கா எங்கேயாவது இதுக்கு? 66 புத்தகத்துல வசனங்கள் ஏதாவது இருக்கா? தேவனுடைய வார்த்தைகள் இனி அவர்கள் காதுகளில் கேட்கப்படவே போவது கிடையாது. எந்திர சத்தம் கேட்கப்படுவதில்லை. எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை,
எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. நம்ம என்ன போய் சொன்னாலுமே நீ அவங்க கேட்க போற கண்டிஷன்ல இப்ப இல்ல. இருந்தாலும் அதுக்கோசரம் நம்ம சொல்ல வேண்டாமா பிரதர்? சொல்லித்தான் ஆகணும். நம்ம மீது விழுந்த கடமை. அவங்க வந்தாலும் சரி வருனாலும் சரி டாக்ஸ் கொடுக்க வேண்டியது மந்த்லி ஒன்ஸாவது நம்ம என்ன பண்ணிடணும், ஒட்டு மொத்தமா சேர்ந்து செய்தே ஆகணும். பிரதர் இங்க கொடுத்தாச்சு, அவங்க வரல மறுபடியும் கொடுக்க முடியாது. கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லைங்களா? ஸோ கொடுத்தாச்சு அப்படின்னு வேணான்னு நம்ம தவிர்க்க வேணாம். கொடுத்த இடத்துக்கே திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குங்கிறத பார்க்குறோம் சகோன்னு சொல்லு. ஸோ நீ அங்கே போய் அவருடைய காதில் அங்கே தீர்க்கதரிசிகள் போக போகிறதில்ல, ஆலயங்கள் இருக்க போகிறதில்ல, பாதுகாப்பு ட்ரெஸ் இருக்க போறதில்ல, உணர்ச்சினங்கள் வளர்க்க போறதில்ல, யாரும் ஒர்க் பண்ண போறதில்ல, எந்த ஒரு சூழ்நிலை மத்தியில காணப்பட போறதில்ல. பாதுகாப்பு இதுவரை இருந்த பாதுகாப்பு எடுக்கப்பட்டாச்சு. கிறிஸ்துவனுடைய சிந்தனை ரத்தத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டார்கள். இனி மகா உபத்திர காலத்துல காப்பாற்ற முடியாத ஒரு கண்டிஷன்ஸ்ல கிறிஸ்துவனுடைய ரத்தம் கூட அவர்களை காப்பாற்ற முடியாத நகைகளை கொள்ளையடித்து உலகச்சினங்கள் இல்லாத ஒரு சூழல்ல அவங்க கடந்து போயிடுவாங்க. இறுதியில மீந்திருக்கக்கூடிய அங்க யூதர்கள் எப்படி எகிப்தை விட்டு மறந்து போய் தேவனுக்கு புரிந்து கொண்டார்களோ அதே போல மகா உபத்திர காலத்தின் இறுதியில மிச்சம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் 23:27 வாசிங்க. எசேக்கியேல் 23:27 இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்தில் துவக்கின உன் வேசித்தனத்தையும் ஒழிய பண்ணுவேன். நீ இனி அவர்களை நோக்க உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்துவை நினையாமலும் இருப்பாய். சோ ஸ்டார்ட் பண்ணீங்க வேசித்தனத்தை, எகிப்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, நான் இங்க முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் முடிக்கும் பொழுது ஒண்ணு கூட மீதி இருக்காது, எல்லாமே அழிந்து போயிருக்கும். நீ இனி எகிப்தை பார்க்க மாட்டாய். கிறிஸ்துவ ஜனங்களுடைய மூக்கு காது டிரெஸ் நகையெல்லாம் போன பிறகு சொல்லிடுவாங்க, உலகத்தின் சிந்தனைகள் இனி ஆகவே ஆகாது, நம்ம அழிவுக்குள்ள கொண்டு போயிருங்கிற சூழலுக்கு அங்க வருவாங்க. அங்க எசேக்கியேல் காலத்துல நடந்தது இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. தேவன் நமக்கு மூக்கு கொடுத்திருக்கிறார், கேட்கிறோம். காது கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? மூக்கு கொடுத்திருக்கிறார், சுவாசிக்கிறோம். காது கொடுத்திருக்கிறார், கேட்கிறோம். கிறிஸ்துவை சால்வியாக போட்டிருக்கிறார், பாதுகாப்பை உணர்கிறோம். அவருடைய ஆபரணங்கள் குணலட்சணங்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே இங்க இருக்கு பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. கூடவே என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. கூடவே இன்னொன்னு இருக்கு, நம்ம மத்தியில எகிப்தும் இருக்கு. இல்லை என்று சொல்ல முடியாது. எகிப்தும் நமக்குள்ள இருக்கு, தப்பு இல்ல. அது அப்படியே வச்சிருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஆவியினால சத்தியத்தினால பலம் கொண்டு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எகிப்தை நம்மிடத்திலிருந்து வெளியேற்றாவிட்டால் நியாய தீர்ப்பு யூதாவுக்கு வந்த, அகோலிபாலுக்கு வந்த, பெண்டிகாஸ்துக்கு வந்த அதே நியாய தீர்ப்பு நமக்கும் கடந்து வருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். தேவனுடைய அன்பு அதிகமாக இருந்தால் உலகத்தின் மீது ஆசை வராது. நான் உலகத்தான் அல்லாதது போல கிறிஸ்து சொன்னது போல இன்றைக்கு நாம சொல்லிட்டோம்னா உலகத்தின் மீது ஆசை வராது. கிறிஸ்து 3 வருஷம், அந்த ஒரு 33 வருஷம் பூமியில எப்படி இருந்தார்? சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, குழந்தைங்களா இருக்கும்போது விளையாண்டோம் இல்லைங்களா? நமக்குன்னு ஒவ்வொரு ஊருக்கும் சில விளையாட்டுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் விளையாண்டோம், மண்ணில் உருண்டோம், மண்ணு சாப்பிட்டோம், ஒரு ஜாலியாக இருந்துச்சு இல்லைங்களா? கிறிஸ்துக்கு அப்படிதான் இருந்துச்சா? சிறு வயது முதலே ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு உண்டான எந்த ஆசைகளுமே அவருக்கு இல்லை. சிறு வயதிலே அவருடைய தகப்பனார் இறக்கவும் குடும்ப பாரத்தை சிறு வயது முதலாக சுமந்து கார்பென்ட்ரி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தாங்க. எந்த ஒரு வெக்கேஷன் லீவ் அவருக்கு இல்லை, எந்த ஒரு இலைப்பாறுதல் இல்லை, எந்த ஒரு அங்க ஒரு முறையான கேளிக்கைகள் எதுவுமே இல்லை, களியாட்டங்கள் எதுவுமே இல்லை. பிரித்தெடுக்கப்பட்டவராக இல்லைங்களா? சிறு வயது முதலாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக தான் காணப்பட்டாங்க. இன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மைக்கு ஓடிக்கொண்டிருக்க என்று சொல்லுகிற நாம் இன்று நமக்குள்ளாக எவ்வளவு எகிப்துக்கள் காணப்படுகிறது. எகிப்துடைய சிந்தனைகள் நம்ம இடத்துல எவ்வளவு இருக்கு இல்லைங்களா? கிறிஸ்துவனுடைய 33 வருஷ ஊழியத்துல உலக சிந்தனைகள் ஒன்று கூட இல்லை. விசேஷமாக 3 வருஷ ஊழியத்துல உலகத்தினுடைய அந்த ஒரு உறவே இல்லாம விலக்கப்பட்டவர்கள் தான் காணப்பட்டாருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக உலகத்தின் சிந்தனை நம்ம மத்தியில நம்முடைய இதயத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில காணப்பட்டது என்றால் நம்முடைய மூக்கு அறுபடும், நம்முடைய காது வெட்டப்படும், நம்முடைய டிரெஸ் நீதியின் சால்வை பறிக்கப்படும், நம்முடைய குணலட்சணங்கள் நகைகள் பிடுங்கப்படும். நிர்வாணியாக எங்கிருந்து வந்தோமோ
எகிப்துல அந்தகாரத்துல ஆச்சரியமான நிலைக்கு வந்துட்டோம். மீண்டுமாக எகிப்துக்கு போகக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைக்குள்ளாக நாம் கடந்து போவோங்கிறத பார்க்கிறோம். சகோதரன் சோர்களே, உலகத்தை நினைக்க வேண்டாம். அசிரியர்கள் அப்பப்ப நம்ம கிட்ட வருவாங்க, விளையாடுவாங்க, நம்மளை நோண்டுவாங்க. பாபிலோனியர் நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்மள தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எகிப்தியர்கள் வருவாங்க, நோண்டுவாங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்ல என்று புரிந்து, இவைகள் சாத்தானில் ஏற்படுகிற தந்திரங்கள் என்று தெரிந்த அவைகளை ஒடுக்காவிட்டால் நம்முடைய நிலைமையும் பரிதாபத்துக்குரியதாக இருக்குங்கிறத பார்க்கிறோம். சகோதரன் சோர்களே, தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பை விட்டு விடாமல் இருக்க வேண்டும். உண்மையாக இருந்தால் சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடைசி கால எசேக்கியேல் வகுப்பாராக நம்மை தேவன் அழைத்து ஒரே ஒரு விஷயம் கேட்கிறார். என் பிள்ளைகளே, எசேக்கியேல் வகுப்பாரே, எனக்காக ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்துக்கு நீதிபதியாக இருக்கிறீர்களா? எனக்காக வழக்காடுவீர்களா? நம்மீது நம்பிக்கை வைத்து நம்மை நீதிபதியாக பார்த்து தேவன் நம்மிடத்தில் இந்த கேள்வி வைக்கிறார். அவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாமே சத்தியங்கள் தான், எல்லாமே உலக சமாதானத்திற்காகத்தான், எல்லாமே உலக ரட்சிப்புகளை கொண்டு போவதற்கான ஊழியத்திற்காகத்தான் இந்த கேள்வி நம்மிடத்தில் கேட்கப்படுகிறது. தேவன் நம்மிடத்தில் கேட்டார், எனக்காக கிறிஸ்துவ மண்டலத்துக்கு வழக்காட நீங்கள் தயாரா? என்னுடைய நேசகுமாரன் சிலுவையில சிந்தின ரத்தத்திற்காக நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? அவருடைய கிழிக்கப்பட்ட சரீரத்திற்காக நீங்கள் அதை குறித்து பேச முடியுமா? கேள்வி கேட்டா பதில் சொல்ல நம்ம தயாராக இருக்கணும். செய்தோட நாம் இந்த ஒரு காரியங்களை நம்ம நிறுத்துவோம். வரக்கூடிய நாட்கள்ல கூட என்னுடைய தொடர்ச்சியை நம்ம தியானிப்போம். அதுவரை தேவன் அவருடைய ஆவியும் ஞானத்தையும் கொடுத்து கேட்ட தீர்க்கதரிசன வசன பகுதிகளை நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி நம்முடைய கிரிகளில் வெளிக்காட்ட உதவி செய்வாராக. ஆமென்.